நம்ம வகுப்புல ஆரம்பிப்போம். சிறிய மாணவர்கள், காத்தாம மாணவர்களுக்கும் சில வெளியூர் மாணவர்களும் இந்த ஜூம் வகுப்புல இணைஞ்சிருக்கீங்க. இப்பொழுது ஒரு நேற்று டைம் டேபிள் வெளியாயிடுச்சு. 2020 மார்ச் 1 எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குரிய டைம் டேபிள் எல்லாம் நேற்று வெளியாயிடுச்சு. இப்ப அந்த வகையில இப்ப நிறைய பிரதேசங்கள் முஸ்லிம் பிரதேசங்கள் காத்தாமல் உட்பட நிறைய பிரதேசங்கள் லாக்டவுன்ல இருக்குது. மாணவர்கள் அந்திம கட்டணங்கள் இருப்பீங்க, சிலபஸ் முடிக்காம இருப்பீங்க, சில பேர் பேப்பர் செய்யறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப அந்த வகையில எந்த டியூட்டர்லையும் சரி நிறைய மாணவர்கள் சயின்ஸ் பார்த்து வார அப்ப அவங்களையும் தயார்படுத்தும் ஒரு முகமாக அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக இந்த பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் இந்த வகுப்பை நான் வைத்திருக்கிறேன். இப்ப என்னுடைய இந்த வகுப்பு நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பது புது மாணவர்கள் இருப்பீர்கள். புது மாணவர்களுக்கு நான் என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். என் பேர் முகமது ஜிந்தாபார். மொரட்டோ கேம்பஸ்ல இன்ஜினியரிங் முடிஞ்சு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இன்ஜினியரிங் முடிஞ்சு இப்ப கொழும்பு கம்பெனியில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே சந்தர்ப்பத்தில் காத்தாங்குடியிலையும் 650லையும் என்ன செஞ்சேன், மாணவர்களுக்கு டியூஷன் பாட்டையினால பகுதி நேர டியூஷன் செஞ்சுட்டு தமிழ் மாணவர்களுக்கு 650லையும் முஸ்லிம் மாணவர்களுக்கு காத்தாங்குடி சேர்க்கிறேன். அந்த வகையில இந்த டியூஷன் சென்டர் ஃபேஸ்புக் பேஜ் டியூஷன் சென்டர் எல்லாமே குயிஸ் சென்டர் தான். நீங்கள் இந்த குயிஸ் சென்டர் என்பதை நீங்கள் ஃபேஸ்புக்ல இல்லாட்டி நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது இந்த யூடியூப் சேனல் கிடைக்கப்பெறும், அது ஃபேஸ்புக் பக்கம் கிடைக்கப்பெறும். அதுல மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை மேக்ஸ் நாலேஜ், ஐசிடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை நான் தினந்தோறும் வீடியோ அப்லோட் பண்ணிவாரு. சம்டைம் இந்த வகுப்பு கிடைக்க பெறாத மாணவர்கள் இந்த நடக்கின்ற வகுப்பு கூட நிறைய பேருக்கு தவறு இருக்கலாம். அப்படியான மாணவர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. இந்த வகுப்பை நான் யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். அவங்க இந்த வகுப்பின் பிரயோசனத்தை அடைந்து கொள்ள முடியும். அடுத்ததாக என்னவென்னா, எங்க ஜூம் பேக்கேஜ்ல மேக்சிமம் 100 மாணவர்கள் மாத்திரம்தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த வகையில நிறைய மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பீங்க, பக்கத்து வீடா இருப்பீங்க. அவங்க எல்லாரும் ஒன்றாகி ஒரே ஐடியில ஒரே பார்ட்டிசிபேட் கிளைண்ட நீங்க பாக்குறது சிறந்தா இருக்கும். அப்போ புதிய மாணவர்கள் உள்நுழைறதுக்கு அது வசதியா இருக்கும். இதுல நான் என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப இந்த கிளாஸ் 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நான் போகிறேன். நான் அடுத்தடுத்த வகுப்புகள் என்ன செய்ய ஒரு அனலைஸ் பண்ணி, அதாவது 2016ல இருந்து 2019ஆம் ஆண்டு வரை என்னென்ன சப்ஜெக்ட்ல அதிக கேள்வி வந்திருக்கு, எந்தெந்த சப்ஜெக்ட் பார்ட் 2 அதிகமா எடுக்கப்படுறாங்க, எடுத்த இந்த 2020ஆம் ஆண்டு எந்தெந்த வினாக்கள் வரலாம் என்றும் சில வினாக்களை ஊகித்து வைத்திருக்கின்றேன். அந்தந்த இடங்கள் வரும்போது பட்சத்தில் நான் அதனை உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அப்ப நீங்க என்ன இப்போதைக்கு 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரையும் அதே போன்று ஓ லெவல் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்குரிய ஸ்கூல் புத்தகங்களையும் நீங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இதுக்கு இந்த கேள்விகளை பார்த்து நான் விடை செலுத்த போறது மாத்திரமல்ல, அந்த வினாவை சம்பந்தப்பட்ட சகல விடயங்கள், அந்த வினாவுக்கு உட்பட்டு அந்த வினாவை புரிந்து கொள்ளக்கூடியதுக்கு தேவையான சகல விடயங்களையும் நான் அலசி ஆராய்ந்து போவேன். இதனால ஒரு தியரியை நீங்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், மறந்த விடயங்களை மீட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, இப்போ இந்த ஒரு இதுல கேள்வி, ஒரு செக்ஷன் ஒரு கேள்வி வருதுன்னா, அப்ப அந்த செக்ஷனை எந்த கேள்வி போட்டாலும் செய்யக்கூடிய ஆற்றலை பெறுகின்ற வகைத்தான் இந்த பேப்பர் கிளாஸ் அமைந்திருக்கும். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் நான் இப்ப பாடப்பரப்பை கொண்டு போறேன். எல்லாரும் 2016ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க. நான் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. 2016ஆம் ஆண்டு MCQ பாருங்க.
ஓகே, இப்ப மாணவர்களே இந்த இதான் அனுப்பினேன் தானே 2016 ஆண்டு எம்சிக்யூ வினா. நிறைய எல்லாத்தையும் பாஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப இதுல உள்ள வினாக்கள் தான் நான் இன்னைக்கு பார்க்க போறேன். இது சம்பந்தப்பட்ட மேலுரை விடயங்கள், ஷார்ட் நோட்ஸுகள் எல்லாம் இந்த கிளாஸ்ல பார்க்க போறேன். சரி, முதலாவது விஷயம், இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன் மாணவர்களை நீங்க ஞாபகம், உங்களுக்கு இப்ப இங்க லாக்டவுன் இருக்கிறதால நிறைய இடங்கள்ல 11ஆம் ஆண்டு முழுமையாக முடிவடல என்ற வகையில இந்த முறை 10ஆம் ஆண்டு தரம் 10 ஆண்டுல நிறைய அலகுகள், நிறைய வினாக்கள் இடம்பெறலாம் என நான் ஊகிக்கின்றேன். 11ஆம் ஆண்டை விடவும் 10ஆம் ஆண்டுல நிறைய அலகுகள் இடம்பெறலாம் என்பதை நான் புரிஞ்சு கொள்வேன். அந்த வகையில நான் இன்றைக்கு என்ன செய்யறேன், அந்த ஒவ்வொரு வினாவும் எத்தனாம் ஆண்டு என்ன பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு என்பதனை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். சரி பேர், ஓகே. இனி முதலாவது விஷயமாக இந்த முதலாவது வினாவுக்கு போகவில்லை. இப்ப பாருங்க, பின்வருவனவற்றில் எது ஒரு பாவிக்கணியம்? 4 விடைகள் தந்திரிக்காக நிறை, நேரம், அதி, தூரம். ஓகே, முதலாவது விடயம் ஒரு கணியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவும் கொடுத்தது. கணியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சரியா? பொதுவாக இந்த கணியங்களை நாம் 2 வகைகளாக வகைப்படுத்த முடியும். 2 வகைகளாக நம்மால் இந்த கணியங்களை நம்ம வகைப்படுத்த முடியும். இந்த வினா விடைகள் 2016ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு முதலாவது வினாவாகவும் 2019ஆம் ஆண்டு 3வது வினாவாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு எம்சிக்யூல முதலாவது வினாவாகவும் 2019ஆம் ஆண்டு 3வது வினாவாகவும் எம்சிக்யூல இது இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த குறிப்பிட்ட 4 வருடத்துக்குள்ளேயே 2 தடவைகள் இந்த வினா சயின்ஸ் பாடத்துல வினாவாக பேப்பர்ல கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே இது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. எனக்கு அடிக்கடி வினாவுக்கு வரக்கூடிய நம்ம ஒவ்வொரு வினாவை செஞ்சுட்டு போகல எந்தெந்த வினா அடிக்கடி இடம்பெறுது, எந்தெந்த செக்ஷன் நீங்க பார்த்துட்டு போறது சிறந்தது என்பதை நான் சொல்லுவேன். இது நான் என்ன செய்யணும்னா, சிலபஸ் அறமுறையா முடிச்சாக்கள், கொஞ்சம் பாடங்கள் விளங்காம இருக்கிறார்கள், அவங்க இலகுவாக ஒரு பாசனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இதெல்லாம் சமையும். சயின்ஸ் இருந்தாலே விளங்குது இல்லை, சயின்ஸ் இருந்தாலே பயமா இருக்கு நிலைமையில வைக்கிற மாணவர்களுக்கு ஒரு பாசனை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில நான் அதுக்கேற்ற மாதிரி தொகுத்து எந்தெந்த செக்ஷனை கூட பாருங்க, எந்தெந்த செக்ஷனை கூட விளங்கி கொள்ளுங்க என்ற விஷயங்களே தரும். ஓகே, முதலாவது கணியங்கள். இந்த கணியங்களை பார்த்தோம்னா கணியங்களை 2 வகைகளாக நம்மால் வகைப்படுத்த முடியும். ஒன்று காவிக்கணியம், இன்னொன்று எண்ணிக்கணியம். இப்போது இதுக்குரிய வரைவிலக்கணங்கள் பாடமாக்குறது அதெல்லாமே மிக சிறந்தது இல்லை. சயின்ஸை பொறுத்த வகையில பயாலஜியில ஒரு சில வரைவிலக்கணங்கள் கேட்பார்கள். அதே மாதிரி தத்துவங்கள், விதிகள் கேட்கப்படும். அதை தவிர வேற எந்த ஒரு வரைவிலக்கணங்களும் பெருசாக கேட்கப்பட மாட்டாது. பெரும்பாலும் பயாலஜியில கேட்கக்கூடிய வரைவிலக்கணங்களும் இந்த ஒளித்தொகுப்பு என்றால் என்ன, முதலாம் அயனாக்க சக்தி என்றால் என்ன, நட்போசனையாக்கம் என்பதை விளக்குக, இப்படியான அந்த மெயின் பாட்டுத்தான் வரைவிலக்கணமாக கேட்கப்படக்கூடாது. மற்றபடி இளையம் கொண்டோ மத்த ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரைவிலக்கணமாக இப்ப வரக்கூடிய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல கேட்கறதில்ல. அப்ப நீங்க அதை மரணம் செய்வதில் உங்களுக்கு நேரத்தை வீணடிக்க வேண்டாம், அதை விளங்கி கொண்டால் சிறந்தது. ஓகே, இப்ப கணியத்துல என்ன காவிக்கணியம், எண்ணிக்கணியம். இப்ப இந்த 2க்கு மேல என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, இந்த 2க்குமே பருமன் இருக்கு. காவிக்கணியத்துக்கும் ஒரு பருமன் இருக்கும், எண்ணிக்கணியத்துக்கும் பருமன் இருக்கும். சரியா? ஆனா அந்த பருமனோட சேர்த்து அந்த கணிய திசையினையும் காட்டும். ஒரு குறித்த திசையில தொழிற்படும் என்றால் அது காவிக்கணியத்தை சார்ந்தது. அது காவிக்கணியத்தை
திசையும் உண்டா, ஒரு குறிப்பிட்ட திசையில அந்த கணியம் தொழிற்படும் என்றால், பருமனையும் திசையையும் கொண்டிருக்கும் என்றால் அந்த கணியங்கள் எல்லாம் காவி கணியங்கள் எதுவும் நடக்கும். ஆனால் பருமனை மாத்திரம் கொண்டிருந்தால், திசையை கொண்டிராமல் பருமனை மாத்திரம் கொண்டிருந்தால் அது எண்ணி கணியத்துக்குள்ள உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இதை வச்சுக்கணும். ஆனா இத வரைவிலக்கணங்கள் கேட்டு வரல. இதுல வினா எப்படி என்றால் உதாரணங்கள் தான் முக்கியமானது. வந்து பயாலஜில நீங்க அந்த இனப்பெருக்க தொழிற்பாடு படிப்பீங்க, பாகுபாடு செய்ய படிப்பீங்க இல்லையா? நிறைய இடங்கள் நான் பார்த்த வகையில அனலைஸ் பண்ண வகையில உதாரணங்கள் தான் எம்சிக்குள்ள வருது. அப்ப ஒவ்வொன்றுக்குரிய உதாரணங்கள் பாடமாக்கினாலே போதும். நீங்க அது என்ன என்ன எப்படின்னு வரையில பெருசா பாடமாக்க தேவையில்லை. சரியா? அந்த காரணியில் உதாரணங்கள் இந்த இதில் தான் நீங்க மனம் செய்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஓகே, காவி கணியன் காணப்படுகின்றதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் காணுவாங்க. அந்த உதாரணங்கள் எண்ணிக்கணியங்களா தொழிற்படுறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் தான். முதலாவது விஷயம், ஒரு காவி கணியமாக தொழிற்படுவதற்குரிய உதாரணங்களாக எழுதி கொடுங்க. நிறை குறியீடு W, விசை குறியீடு F, நிறை விசை, ஆறுமுடுகள் அமர்முடுகள் எழுத்து விளங்காட்டி நான் சொல்றதை கேட்டுடுங்களா? ஆறுமுடுகள் அமர்முடுகள், வேகம் இடப்பெயர்ச்சி உந்தம் மருதாக்கம் மேலுதைப்பு திசை திருப்பம் இவர்கள் எல்லாமே காவி கணியத்தை சேர்ந்தது. எப்படி இலவாக நினைவில் வைத்துக் கொள்வது என்று பிள்ளைகள் நியூட்டன் என்ற அழகு பெறுகின்ற எல்லாமே காவி கணியம். நியூட்டன் என்ற அழகுயை கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே காவி கணியம். அதுக்கு நிறைய அழகு நியூட்டன் அழகு போடுவோம், விசைக்கு அழகு நியூட்டன் போடுவோம், மறைதாக்கத்தை நியூட்டன் எழுதுவோம், மேலுதைப்பை நியூட்டன் எழுதுவோம் இல்லையா? இல்லையா? அப்ப இந்த நியூட்டன் அழகு இடப்படக்கூடிய அவங்க எல்லாமே ஒரு காவி கணியத்துல வருவாங்க என்று நான் பேசுறேன். இன்னொன்று பிள்ளைகள், அதாவது விசை சம்பந்தப்பட விசை திருப்பத்துல விசை வருமா இல்லையா? நியூட்டன் மீட்டர். அப்ப இது நியூட்டன் வருது, அப்போது காவி கணியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும் பேசாங்க. அதாவது F7 MA தெரியுமா இல்லையா? அதுல எம்ம தவிர F7 MA எனக்கு என்னது இது எம்ம தவிர இது விசையின் ஒரு காவிக்கணியம், ஆறுமுடுகள் அமர்முடுகள் என்பன காவிக்கணியம் நாம் சொல்லணும். அடுத்ததாக இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம், இடப்பெயர்ச்சி நேரத்தால் வகுத்து வரக்கூடிய ஒரு வேகம் ஒரு காவிக்கணியம், வேகத்தை திணிவினால் பெருக்கக்கூடிய ஒரு உந்தம் ஒரு காவிக்கணியம். அப்ப ஒரு சில விஷயங்களை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் போதும் முழு விடயங்கள் எல்லா உதாரணங்களையும் உங்கள் இலக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். நான் வச்சுக் கொள்ளுங்க, நியூட்டன் என்ற அழகு பெறக்கூடிய எல்லாமே காவி கணியத்தில் உள்ளடங்கும். சரியா? வேகம் இடம்பெறக்கூடிய வேகம் இடப்பெயர்ச்சி நேரத்தால் விட்ட வேகம் இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம், வேகம் ஒரு காவிக்கணியம், அந்த உந்தம் திணிவை வேகத்தால் பெருக்கும் உந்தம் உந்தம் ஒரு காவிக்கணியம் என்பதை பருமனையும் திசையும் கொண்டிருப்பாங்க. இனி மாணவர்களே, எண்ணிக்கை எப்படிப்பட்டா பருமனை மாத்திரம் கொண்டுள்ள கணிதங்கள். உதாரணத்துக்கு திணிவு என்றது வேற, நிறை என்றது வேறையா நாம திணிவு ஒரு எண்ணிக்கணியம்,
தூரம், நேரம், தூரம், நேரம், தூரத்தை நேரம் பிரித்து வரக்கூடிய கதி, எண்ணெய் பிரித்து வரக்கூடிய கதி ஒரு எண்ணிக்கணியம். அதே மாதிரி வலு, வேலை, சக்தி, ஜூல் சம்பந்தப்பட்டு வார வலுக்குன்னு ஜூல் செகண்ட் மைனஸ் வேலைக்கும் சக்தியும் ஜூல். ஜூல் அளவு கொண்டு வரக்கூடிய அனைத்துமே எண்ணிக்கணியங்கள் என்பதை நாம் அந்த வெப்பம், வெப்பமும் ஜூல் இல்லையா, வெப்பம் வரும் சரியா. அதே மாதிரி மின்னோட்டம், மின்னோட்டம், அது கனவளவு, கனவளவு. அப்ப திணிவு கனவளவு பிரித்து வரக்கூடிய அடர்த்தி, அடர்த்தி திணிவினை கனவளவு பிரித்து வரக்கூடிய அடர்த்தி, பரப்பளவு, பரப்பளவு, இறுதியாக அமுக்கம். என்னது அமுக்கம். இவங்க எல்லாமே என்ன அணியம் என்றால் எண்ணிக்கணியம். வெப்பம் வரும், வெப்ப நிலை எண்ணிக்கணியமா, வெப்பம் என்று வேற, வெப்பநிலை என்று வேற. முன்னாடி சொல்லித்தாங்க அந்த செக்ஷன் வரதான் சொல்லித்தாங்க. வெப்பம் அழகு ஜூல், வெப்பநிலை அழகு கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹைட் போன்றது அழகலாம். அப்ப இது எல்லாமே எண்ணிக்கணியத்தை சார்ந்தது. அப்ப இதுல இருந்து அப்ப இந்த இரண்டு உதாரணங்கள் ஞாபகத்துக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்க எழுதி கொள்ளுங்க. 2016 கொப்பில் அங்க எழுதாம ஒரு மைக் சீட் எடுத்து ஃபுல் ஸ்டாப் பேப்பர் எடுத்து 2016 முதலாவது MCQ ஒரு விளக்கம், ஒரு விளக்க உரை என்ன மாதிரி சார்ட்டை போட்டு எழுதி கொள்ளுங்க. இந்த வினா திருப்பி 2019ஆம் ஆண்டு 3ஆவது வினாவும் இடம்பெற்று சரியா இல்லையா. அப்ப இதுல இருந்தும் கேள்வி இலவான ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ள முடியுதா நிற்கும். இலவு அப்ப நியூட்டன் வரக்கூடிய நிறைவு பாவிக்கிறதுக்கு ஜூலை கொண்டிருக்கிற அழகு ஜூலை கொண்டிருக்கிற ஆட்கள் எண்ணிக்கணிதம் இடம் தருவாங்க. ஒரு சில விஷயம் பாடமாக்கி ஆகணும். ரெண்டு பேர் செய்யும் காவிக்கணியம் என்றா பருமனின் திசையும் கொண்டிருக்கும், எண்ணிக்கணியம் என்றா பருமனின் மாற்றம் கொண்டிருக்கும். அவை முதலாவது பார்ப்போம். முதலாவது வினா பாருங்க, பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியம்? அந்த காவிக்கணியத்துக்கு 4 விடைகள் தரப்பட்டிருக்கீங்க பாருங்க. 4 விடைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்காங்க. அந்த 4 விடைகள்ல முதலாவது விடை நிறை, 2வது விடை நேரம், 3வது விடை கதி, 4வது விடை தூரம். அப்ப தூரம், கதி, நேரம் இது எல்லாம் எண்ணிக்கணிதத்தை சார்ந்தது. நிறை அல்லது நியூட்டன் என்று வாரத்தால, விசை சம்பந்தப்பட்டு வாரத்தால அது ஒரு காவிக்கணியமாக இருந்துடும். 2வது இரு சொற்பெயரீடு. 2016ஆம் ஆண்டு 2வது வினாவாகும் இரு சொற்பெயரீடு. அழிக்கமில்லை தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்களா, எழுதி கொள்ளலாம். இப்பொழுது 2வது விஷயம், இதுவும் அடிக்கடி இடம்பெறக்கூடிய ஒரு வினா என்பதை தெரியப்படுத்திக் கொள்ளணும். இதுவரையில இந்த வினா ஒரு தடவை தான் வந்திருக்கிறது. 2014 இருந்து 2019 வரை இந்த ஒரு தடவை தான். இது 2016ஆம் ஆண்டு இந்த வினா இடம்பெற்றிருக்கிறது. அவை ஒரு 2-3 வருடங்களுக்கு முதல் இடம்பெற்றதால 2020ஆம் ஆண்டு இப்படியான ஒரு வினாவை நீங்க எதிர்பாருங்கள். ஆனா இதுல என்ன லெவல் மாணவர்கள் பிழையாக பேசுகிறேன்னா, இருசற் பேரிடுகளை பத்தி அது அந்த விதிகளை பாடமாக்குறது. அதுல விதிகளை பாடமாக்கி அதை ஒரு நாள் கேள்வியா கேட்க போறது இல்லை. ஆனால் அந்த விதிகளை பயன்படுத்தி எப்படி வினா செய்யக்கூடல், எப்படி வினா செய்யும் என்ற விஷயத்தை தான் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். மெசேஜ் பண்றாங்க சவுண்ட் ப்ராப்ளம் என்று மாணவர்களே, சவுண்ட் ப்ராப்ளம் பண்ணி ஹெட்செட் போட்டுக்கோடா சொல்றேன். இந்த மைக்கை குத்தி கொஞ்சம் நடந்து தெரியல, சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கீங்களே, கேமரா கிட்ட இருக்கிறதால நான் அது மைக்கில் இல்லாம நான் பேசுறேன். நீங்க ஹெட்செட் போட்டு கொடுங்க, உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இப்பொழுது இருசற் பெயரிடை பத்தி பார்ப்போம். இருசற் பெயரிடை இதை பத்திய ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி போட்டு நான் வரேன். முதலாவது விஷயம்,
இப்போ நமக்கு ஏன் நாம பாகுபாடு மேற்கொள்ளும், அதாவது அங்கியல்ற இயல்புகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அங்கியலுக்கு இடையே உள்ள தொடர்புகளை எவ்வாறு எந்த அங்கில் எந்த அங்கி உருவாக்கிறது மாறுதல் தொடர்புகளை தெரிந்து கொள்வதற்காக விளங்கிக் கொள்வதற்காக பாகுபாடு என்ற ஒரு பாடத்தை படிக்கும். அங்கியோட இயல்புகள் அங்கியில் இந்த வகையை சார்ந்தது என்பதை இலகுவா நாம் வைத்துக் கொள்வதற்கும் கற்றல் இலவா கற்பதற்கு நாம் பாகுபாடு பயன்படுத்துகின்றோம். ஓகே. என்றாலும் இந்த அங்கியல் அதாவது பல மில்லியன் கணக்கான அங்கியல் இனங்கள் இந்த பூமியில வாழுது. அதுகளை என்ன செய்யறாங்க வந்து பல்வேறு பாகுபாடு அடிப்படையில் பல்வேறு வகுப்புகளாக இராச்சியங்களாக பிரித்து அதை நாம் கற்கின்றோம். என்றாலும் இந்த ஏன் இந்த இருசற் பெயரின் அமைப்பு இதை வந்துட்டால் உதாரணத்துக்கு மாணவர்களே ஒரு அங்கி ஒரு இனத்தை நாம் பிரதேசத்துக்கு பிரதேசம் நாட்டுக்கு நாடு சமூகத்துக்கு சமூகம் வெவ்வேறு பெயர்களில் அழைப்போம். உதாரணத்துக்கு இப்ப காகம் என்ற ஒரு எடுத்திருந்தால் அது வந்து என்ன செய்யும், இப்ப தமிழ்ல காகம் சொல்லுவோம். அதே மாதிரி வேற வேறு மொழிகள் வேற வேறு பிரதேசங்கள் வெவ்வேறு பெயர்களை வைத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பிரதேசமும் ஒரு இனத்தினை வெவ்வேறு பெயர்களால் அழைக்கக்குள்ள அங்க ஒரு ஒழுங்கான ஒரு விளக்கத்தன்மை ஒழுங்கான ஒரு தொடர்பினை விலகிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதனை நிவர்த்தி செய்யும் மூலமாகத்தான் கரோலஸ் லீனியஸ் கரோலஸ் லீனியஸ் என்பதால் இருசற் பெயரிடை முதலில் அறிமுகம் செய்தார். சரியா? அப்ப கேப்ப இருசற் பெயருடைய அறிமுகம் செய்த விஞ்ஞானி யாருன்னு கேட்டா வந்து ஒன்று கரோலஸ் லீனியஸ். இவர்தான் இருசற் பெயருடைய அறிமுகம் செய்தார். எத்தனாம் ஆண்டு என்ன நாடு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அவர் பேரும் மாத்திரம் ஞாபகம் போதும். சரியானே? ஓகே. இவரே என்னன்னா அதாவது ஒரு இனத்துக்கு பெயர் வைக்கக்குள்ள ஒரு இனத்துக்கு பெயர் வைக்கக்குள்ள நம்ம அந்த அங்கிக்கு பெயரிடும் போது 2 பெயர்களை கொண்டு பெயரிட வேண்டும் என்று ஒரு சில விதிகளையும் அவங்க வெளியிட்டாங்க. முதலாவது என்னென்றால் அதாவது அந்த ஒரு இனத்துக்கு நம்ம பெயரிடும் போது அந்த பெயரானது 2 பெயர் சொற்களை கொண்டு காணப்பட வேண்டும். 2 பெயர் சொற்கள் 2 பெயர் சொற்கள் இருக்கணும். சரியானே? அதுல முதலாவது பெயர் சொல் வந்து அந்த இனத்தின் சாதி பெயராக வைக்கணும். முதலாவது பெயர் சொல் வந்து அந்த இனத்துக்குரிய சாதி பெயராகவும் 2வது பெயர் சொல் அந்த இனத்துக்குரிய பெயராகவும் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயராகும் இனத்தை தனித்துவமாக வேறுபடுத்தி காட்டுவதற்குரிய பெயராகவும் இருக்க வேண்டும். முதலாவது பெயர் சொல் வந்து சாதி பெயரா இருக்கின்ற பட்சத்தில 2வது அந்த பெயர்ச்சொல் வந்து அந்த இனத்துக்குரிய பெயராக அல்லது அந்த இனத்தினை வேறு இனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயராக அது இருக்க வேண்டும். சரியா? 3வதாக இன்னைக்கு இப்படி பெயரிடும் போது 2 பெயர் சொற்களுக்கு இடையில் சிறு இடைவெளி இருத்தல் வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் முதலாவது சாதி பெயர் முதலாவது எழுத்து மட்டும் லெட்டர் மட்டும் சாதி பெயர் முதல் ஃபர்ஸ்ட் லெட்டர் முதல் எழுத்து மாத்திரம் வந்து கேபிட்டல் எழுதிக்கணும். கேபிட்டல் ஆங்கில பெரிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கணும். ஏனைய எழுத்துக்கள் யாவும் ஏனையவை யாவும் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கிறது. ஒரு பெரிய ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும். ஆங்கில சிறிய எழுத்துக்கள் வேண்டும். அடுத்ததாக இந்த விஞ்ஞான பெயர்கள் இருசற் பெயர்கள் எல்லாமே என்ன மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்கன்னா ஒன்று கிரேக்கம் இல்லாட்டி இலத்தீன் கிரேக்கம் அல்லது இலத்தீன் மொழியில தான் இதனை மொழிபெயர்ப்பாக்கம் செஞ்சிருப்பாங்க. என்றால் இதனை எழுதும் பொழுது ரோமன் ஸ்கிரிப்ட் ஆங்கில மொழியில் தான் எழுதணும். இதை எழுதும் போது ரோமன் ஸ்கிரிப்ட் ஆங்கில மொழியில் தான் எழுதினர். இதை நீங்க எழுத வேண்டும். ஆனா இதை எந்த மொழியில மொழிபெயர்த்திருப்பாங்க? கிரேக்கம் அல்லது இலத்தீன் மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறேன் MCQல முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கையெழுத்தினால் எழுதும் போது அது இருசற் பெயரில் கை எழுத்தினால் நீங்கள் எழுதும் போது மாணவர்களே
என்னன்னா அந்த இரு சொற்பெயருக்கு ரெண்டுக்கும் இடையில நீங்க கோடு விடணும். அங்கே ரெண்டுக்கும் தனித்தனியான கோடு போடணும். முழுமையான கோடு போட்டா போல. அதுக்கு ஒரு மனிதன் இரு சொற்பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ் இல்லையா? இந்த இருசற்பெயரை எழுத போவாங்க. சாதி பெயர் முதலாவதாகவும் இனப்பெயர் இரண்டாவதாகவும் சிறு இடைவெளி இருக்க வேண்டும். சாதி பெயர் முதலெழுத்து கேபிட்டலாகவும் மற்ற எல்லாமே ஸ்மால் எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக என்னென்றால் இங்க கை எழுத்தினால் எழுதும் போது மாணவர்களே அந்த சாதி பெயருக்கும் அந்த இனத்துக்குரிய பெயருக்கும் தனித்தனியாக நீங்க செஞ்சீங்க கோடு எழுத வேண்டும். கையெழுத்தினால் எழுதும் போதும் கையெழுத்தினால் எழுதும் போது தனித்தனியாக கோடிடல் வேண்டும். அதே சந்தர்ப்பத்துல அதனை அச்சிடும் போது அச்சிடல் செய்யும் போது அதை இட்டாலிக்கு சாய்வெழுத்துக்கள் அச்சிடல் வேண்டும். சாய்வெழுத்துக்கள் அதை அச்சிடல் செய்தல் வேண்டும். இப்படியான நிபந்தனைகளை எழுதுவீங்க. எனக்கு தெரிஞ்சு போடணும். அதே ரூல்ஸை பயன்படுத்தி எழுதுறேன். தாங்கிக்கு மையம் செய்யல இட்டாலிக் பண்ணப்பட்ட இத இந்த இரண்டு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிறது. இதை அடிக்கடி எக்ஸாம் டெஸ்ட் பண்ற இந்த விதி. இந்த விதிகள் தெரிஞ்சிருக்கணும். அந்த விதிகளை கூறுகிறேன். ஒரு நாலு ஒரு கேள்வி வர போறல பாடமாக்குறதுல சும்மா விளையினா மட்டும் போதும். சரியானே? பதில இரு சொற்பெயரிடை வைக்கும் அந்த விதிகளை கூறுங்க என்று கேட்கிறது இல்லை. திருப்பி சொல்றேன். இதை அறிமுகப்படுத்தியவர் கரோலஸ் லீனியஸ். இது இரண்டு பேச்சுக்களை கொண்டு காணப்படும். முதலாவது பேச்சொல் சாதி பெயராகவும் இரண்டாவது பேச்சொல் இனத்துக்குரிய பெயராகவும் இனப்பெயராகவும் விதிக்கும். இரண்டு பேருக்களை சிறு இடைவெளி விட்டு முதலாவது எழுத்து சாதி பெயர் முதலாவது எழுத்து கேபிட்டலையும் மற்ற எல்லாத்தையும் சாதி பெயர் மற்ற ஏடிய எழுத்துக்களையும் இனப்பெயர்கிற அனைத்து எழுத்துக்களையும் எல்லாமே சுமோல எழுதப்படணும். சிறிய எழுத்துக்கள் எழுதப்பட வேண்டும். அடுத்து இது கிரேக்கம் அல்லது இலத்தின் மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது இதனை நீங்க எழுதும் போது ரோமன் ஸ்கிரிப்ட் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுத வேண்டும். அடுத்ததாக நீங்க கையெழுத்து எழுதும் போது நீங்க என்ன செய்யணும் என்றால் தனித்தனியா சாதி பேருக்கும் இனப்பெருக்கும் தனித்தனியா போட வேண்டும். கவனம், மொத்தமா கோடு போட்டா கூட சரியா? தனித்தனியாக கோடில் வேண்டும். நாம் அதை டெஸ்ட் பண்ணலாம். அடுத்த 2016 இதை டெஸ்ட் பண்ணி இந்த விதியத்தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க 2016. 2020 வருஷம் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி கேள்வி வரலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம அச்சிடும் போது இட்டாலி சாய்ந்த எழுத்துக்களில் அச்சிடல் வேண்டும். இதன் அடிப்படையில் பாருங்களே இருசொற்பெயருக்கு இரண்டாவது ஞாபகம் எல்லாம் பேப்பர் ரெண்டாவது பாருங்க. ஓகே. இருசொற்பெயரின் நியமங்களுக்கு ஏற்ப விதிமுறைகளுக்கு ஏற்ப காட்டுக்கோழின் விஞ்ஞான பெயரை சரியாக காட்டும் விடையை தேர்ந்தெடுக்க. முதலாவது விடையை பார்ப்போம். சாதி பெயரை முதல் எழுத்து கேபிட்டலை ஸ்டார்ட் பண்ணுது, கீழே ஸ்டார்ட் பண்ணுது. இனப்பெயரின் முதல் எழுத்தும் என்னது கேபிட்டலை ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப அந்த விடை வராது. ரெண்டாவது எல்லாமே கேபிட்டல் எழுதிருக்காங்க. அந்த விடை வராது. மூணாவது பாருங்க இது அச்சிடப்பட்ட பேப்பர்ல இது அச்சிடப்பட்டது. அப்ப சாய்வெழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. சாய்வெழுத்த சாய்ச்சி எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி சாதி பேர முதலாவது எழுத்து கேபிட்டல்லையும் மற்ற எல்லா இடத்துக்கும் ஸ்மாலையும் இருக்கு. அப்ப இது சரியான விடை மூன்றாவது விடை வரும். நான்காவது விடை ஏன் வராது என்றால் இனப்பெயருடைய முதல் எழுத்து கேபிட்டல்ல வந்திருக்கு. இனப்பெயர் எல்லாமே இனப்பெயர் எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு ஸ்மால்லே வரணும். அந்த வகையில மாணவர்களே இரண்டாவது வினாவுக்கு மூன்றாவது விடை மேலே விஷயமும் தேவையான விஷயம் நோட் பண்ணுங்க. நோட்ஸா தரமா இருக்கு. உங்களுக்கு தேவையான நீங்க நோட் பண்ணுங்க. இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் படிச்சிருக்காங்க. அதாவது ஒரு புதிய அங்கி ஒன்று கண்டுபிடிக்கப்படும் போது ஒரு புதிய அங்கிலிருந்து ஒரு புதிய அங்கி உள்படைந்து வரும்போது சூழல்ல அவதானிக்கப்படும் போது அதுக்கு பேருறது அதை மெயின்டைன் பண்றது அது சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட பிரச்சனையில முகம் கொடுக்கிறது கண்காணிக்கிறதுக்கு என்று 2 நிறுவனங்கள் காணப்படுகிறது. இருசொற் பெயரிட சம்பந்தப்பட்ட விடயங்களை கண்காணிப்பதற்காக வேண்டி 2 நிறுவனங்கள் இருக்கிறது. ஒன்று முதலாவது நிறுவனம் ICBN என்ற நிறுவனம். அதை விரிவாக்க ஒரு தேவையில்லை, புக்களில் பார்த்த ஸ்கூல் புக்களில் போட்டிருக்காங்க. ஒன்று ICBN என்ற நிறுவனம். இரண்டாவது நிறுவனம் ICZN. விரிவாக கேட்டு பாடமாக தேவையில்லை. இந்த 2 நிறுவனங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இருசற் பெயரிடை கண்காணிப்பதற்குரிய இருசற் பெயர் சம்பந்தப்பட்ட விடயங்களை கண்காணிப்பதற்குரிய 2 நிறுவனங்களுக்கு ஒன்று ICBN என்ற நிறுவனமும் இந்த ICZN என்ற நிறுவனம். இனி அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், மூணாவது விஷயத்துக்கு மூணாவது வினாவுக்கு நம்ம செய்வோம். இதுல போவோம். இதுல கொஞ்சம் டீப்பா சோட்டா விளங்கப்படுத்தாம சில விடயங்களை நீங்க விரிவாக நான் விளங்கப்படுத்த போறேன். ஏனென்றால் நீங்க பார்த்த வகையில 2016ஆம் ஆண்டுல இருந்து 2019ஆம் ஆண்டு வரை பயன்பாடுகள் என்ற கேள்வியை மொத்தமா 11 வினாக்கள் இடம்பெற்றது. ஒவ்வொரு வருஷம் 2 வினா 3 வினாடு பயன்பாடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் சயின்ஸ் தான் வருகிறது. சரியா? நான் அது உள்ள சாட்டை கொடுத்தாரு, என்னென்ன ஏரியா ஃபுல்லா டீப்பா சொல்லிட்டாரு. 11 வினாக்கள் இதுவரையில 4 வருடத்துல 11 வினாக்கள் பயன்பாட்டை கேட்டு என்ன வினாக்கள் வந்துச்சு. அப்ப சில ஆட்களுக்கு சில சேர்வையோட பயன்பாடுகள், சில மூலப்பொருள், சில மூலங்களோட பயன்பாடுகள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறைஞ்சது 2 வினாவாது ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்லையும் அது பயன்படுது. பயன்பாடுகள் மனனம் செய்வது, பயன்பாடுகள் நினைவில் கொள்வது மிக மிக முக்கியமானது. 2 புள்ளிகளை 2 வினாக்களை செய்வதற்கு உதவியா இருக்கு. குறைந்தது 2 வினாக்கள் பயன்பாடு சம்பந்தப்பட்ட வினாவாக ஒவ்வொரு ஓரல் எக்ஸாம்லையும் இடம்பெற்று வருகின்றது. நாம மூணாவது பாப்பா என்னது எல்லாரும் கேள்வி பாருங்க. மூணாவது வினா பாருங்க. என்ன வினாண்டா, தாவர எண்ணெயிலிருந்து மாதிரினை உற்பத்தி செய்வதில் பயன்படுத்தப்படும் வாயுக்கள் என்று கேள்வி. பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வாயுக்கள் சம்பந்தமாக அடிக்கடி ஒரு சிலபஸ்ல ஒட்சிஜன் வாயு, ஹைட்ரஜன் வாயு, நைட்ரஜன் வாயு, குளோரின் வாயு இல்லையா, இப்படியான வாயுக்கள் உங்க சிலபஸ்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த வாயுக்கள் பற்றிய அறிவு உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். வாயுக்கள் எப்படி தயாரிக்கிறது, வாயுக்களை தயாரிப்பதற்கு என்ன மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுது, என்ன முறையில வாயுக்கள் தயாரிக்கப்படுது, அது என்ன முறையில வாயுக்கள் சேகரிக்கப்படுது, அந்த வாயுக்களோட பகுதி இயல்பென்ன, இரசாயன இயல்பென்ன, அந்த வாயுக்களோட பயன்பாடு என்பதை பற்றி நீங்கள் மேற்கட்ட தெளிவாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் 10ஆம் ஆண்டு ஸ்கூல் புத்தகம் இருக்கும் என்றால் 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல 16ஆம் பாடம் சடப்பொருட்களில் இரசாயன மாற்றங்கள் அந்த பாட்டு எடுக்காமல 16ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு தான் எல்லாரும் எடுத்துக்கோம். சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றம், சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றம் என்ற பாடத்தை எடுத்துக்கணும். சரியா? இது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இதான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகும். இல்ல முதலாவதாக என்ன விஷயம் சொல்றேன்னா, இன்னைக்கு ஃபுல்லா டீப்பா விளக்கப்படுத்தல. அவை இதுல நிறைய மாணவர்கள் கிளாஸ் வரக்கூடிய ஒரு சில மாணவர்களை பார்த்த வகையில நிறைய மாணவர்கள் இதை விலகி கொள்ளாத வகையில ஒரு சில பாடமாக்கியம் லேசா அதை விலகி கொள்ளக்கூடிய வகையில இருக்கிற விடயத்தையும் மனமிட்டு பாடமாக்குறாங்க. சண்டை எக்ஸாம் போல சண்டை அந்த மனமிட்டு குழம்பிட்டா அந்த வினாக்களை முற்றுமுள்ள செஞ்சு ஒரு சில விஷயங்கள் எந்த செக்ஷன் பிள்ளைகளை கஷ்டமா இருக்கின்றது அவதானித்த வகையில அதை கொஞ்சம் ஒரு சுருக்கமா வழங்கப்படுது. முதலாவது இந்த வாயுக்களை சேகரிக்கும் முறை பற்றி வாயுக்களை சேகரிக்கும் முறை, மற்றதை பத்தி இந்த தயாரிக்கும் முறை, அதுல அதுல இயல்புகள் எல்லாம் பின்னுக்கு வரும். 17ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 18ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேட்டு வருது. அதுல ஃபுல்லா அதை விளங்கப்படுத்தி தருவேன். இன்றைக்கு நீங்க சொல்ல போற விஷயம் என்னன்னா, அது வாயுக்களை சேகரிக்கும் முறை.
ஆய்வூடத்துல வாயுக்களை உற்பத்தி செய்யும் போதோ வாயுக்களை தயாரிக்கும் போதோ அந்த வாயுவை வாயு சாடினுள் சேகரிக்கின்ற முறைகளை பற்றி நிறைய மாணவர்களுக்கு விளங்குவதில்லை. அது சம்பந்தப்பட்ட ஒரு நூலில் வாயுக்களை சேகரிக்கும் முறை 2 முறை காணப்படுகிறது. ஒன்று நீரினால் சேகரிக்கிறது, நீரின் இடப்பெயர்ச்சினால் சேகரிக்கிறது. ஒன்று வளியின் இடப்பெயர்ச்சினால் சேகரிக்கிறது. நீரின் இடப்பெயர்ச்சினால் சேகரிக்கப்படுறது, இன்னொரு வளியின் இடப்பெயர்ச்சினால் சேகரிக்கப்படுறது. முறைக்கு பேரா தெளிவாக வழங்கப்படுது. நீரின் இடப்பெயர்ச்சி முறை, 2வது வளியின் இடப்பெயர்ச்சி முறை. இதுல உங்க சிலபஸ்ல 3 வகையான வாயுக்கள் உங்களுக்கு எப்படி சந்தியா பாத்தீங்கன்னா, ஒன்று ஹைட்ரஜன் வாயு, ஹைட்ரஜன் வாயு. 2வது ஆக்சிஜன் வாயு. 3வது கார்பனீரோக்சைடு வாயு. 3வது கார்பனீரோக்சைடு வாயு. இந்த 3 வாயுக்கள் சேகரிக்கிற முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சேகரிக்கப்படுற முறையில உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்ற மாணவர்களே, இந்த 3 வாயுக்களுடைய இயல்பு, முக்கியமான ஒரு இயல்பு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வாயுக்களோட அடர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன் வாயுடைய அடர்த்தி இது வளியின் அடர்த்தியை விட குறைவு. ஒரு வளியின் அடர்த்தியை விட ஹைட்ரஜன் வாயுடைய அடர்த்தி குறைவு. வளியை விட ஆக்சிஜன் வாயுடைய அடர்த்தியும் வளியின் அடர்த்தியை விட சிறிது குறைவு. வளியின் அடர்த்தியை விட குறைவு. அடர்த்தியா அடர்த்தியை வச்சிருக்காரு. அடர்த்தி படிக்கணும். அடுத்தது கார்பனீரோக்சைடு வாயுடைய அடர்த்தியை பார்த்தோம்னா இது வளியின் அடர்த்தியை விட அதிகம். வளியின் அடர்த்தியை விட அதிகம். நீங்க படிச்சுட்டீங்க மாணவர்களே. அதாவது அடர்த்தியான திரவங்களை பாருங்க. நீங்க ஒரு மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெயும் நீங்க நீரை கலக்கும் போது நீர் கீழே காணப்படும், தேங்காய் கீழே காணப்படும். இந்த காரணம் அடர்த்தி வித்தியாசம். சரியா? அதாவது என்ன, நீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் கூடிய அடர்த்தி, தேங்காய் எண்ணெய் அடர்த்தியை விட கூடிய அடர்த்தியாக இருந்தால் அது மேலே காணும். அந்த அடர்த்தி வித்தியாசத்தை நாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு விளங்கப்பட்டது. முதலாவது ஒரு ஹைட்ரஜன் வாயுவை சேகரிக்கும் முறையில் இவங்களுக்கு நீரின் இடப்பெயர்ச்சி முறையிலையும் வளியின் இடப்பெயர்ச்சி முறையிலையும் இரண்டிலுமே இவங்களுக்கு கீழ்முக இடப்பெயர்ச்சி. என்ன இடப்பெயர்ச்சி முறையினை? இவங்களுக்கு கீழ்முக இடப்பெயர்ச்சி. அதாவது நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறையினாலேயும் வளியின் கீழ்முக இடப்பெயர்ச்சினாலேயும் தான் ஹைட்ரஜன் வாயு சேகரிக்கப்படும். அப்ப என்ன முறை? ரெண்டுக்கும், நீர முறைக்கும் வளியிட முறைக்கும் என்ன முறைனா இது கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. கீழ்முக இடப்பெயர்ச்சி. ஒச்சில பார்க்கல இங்க நீர இடப்பெயர்ச்சி முறை தான் போட்டிருக்காங்க. அந்த நீர இடப்பெயர்ச்சி முறை என்ன பண்ணுறதுல கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. கார்பனீரோக்சைடு வாயுட அந்த சேகரிக்கிற அந்த முறையில பார்க்கல அந்த நீர இடப்பெயர்ச்சி முறை விதிக்கு வளியிட இடப்பெயர்ச்சி முறை விதிக்கு நீர இடப்பெயர்ச்சி முறை கீழ்முகம் தான், கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. ஆனால் வளியிட இடப்பெயர்ச்சி முறை என்னது? மேல்முக, மேல்முக இடப்பெயர்ச்சி முறை. வளியின் மேல்முக இடப்பெயர்ச்சி முறை தான் சேகரிப்பாங்க. என்னப்பா ஏன் இப்படி வரும்? உதாரணத்துக்கு நீருக்கு சொல்ற 3 பேருக்கும் நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை மூலமாக தான் என்ன நடக்கும்? வாயுக்கு சேகரிக்கப்படும் நீருக்கு. இது எப்படின்னு நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. இப்ப நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை சேகரிக்கப்படும் போது அந்த சேகரிக்கப்பட்ட வாயு சாடியானது தேங்கூட்டு மேடையில கவிழ்க்கப்பட்டதா இருக்கு.
அந்த வாயிற்சாடி அந்த தேங்கூட்டு மேடையில இப்படி கவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். சரியா? ஓகே. இப்பொழுதோ என்ன வேண்டா ஏன் நாம இந்த வந்து என்னது அந்த நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி சொல்றோம்டா இதையும் எல்லாமே தேங்கூட்டு மேடையில இருக்குமா? தேங்கூட்டு மேடை இணைக்கப்பட்டதாக நீர் தலைகீழாக கவிழ்க்கப்பட்டிருக்கும். அது இதுல மாணவர்களே இதுக்குள்ள நீர் இருக்கு. ஆரம்பத்துக்குள்ள நீர் இருக்கு. இந்த வாய்ச்சாலைகள் நீரால் இறங்கி முதலாவது நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி விளங்கப்படுத்தி போட்டு வலிக்கு பாருன்னா இப்ப என்ன நடக்கும் என்றால் அதாவது உண்மையிலே வாயுக்கள் அடர்த்திய ஒப்பிடக்குள்ள நீரின் அடர்த்தியை விட அவங்க குறைவுதான். பொதுவாக அடர்த்தி கூடியாக்கள் நிறைய திண்மங்கள், அதோட கொஞ்சம் அடர்த்தி குறைஞ்சாக்கள் திரவங்கள், அடர்த்தி மிக குறைஞ்சாக்கள் வாயுக்கள் இல்லையா? அப்ப இந்த 3 வாயுக்கள அடர்த்தியை நாம் நீரோட ஒப்பிடக்குள்ள இந்த 3 வாயுக்கள அடர்த்தி வந்து குறைவு. அந்த வகையில மாணவர்களே இந்த அடர்த்தி குறைந்த வாயுக்கள் எப்பயும் கீழே தங்காது. எப்பவுமே அடர்த்தி குறைந்த பொருள் கீழே இருக்க விரும்பாது. இப்ப மேல் நோக்கி போவதால் எத்தனிக்கும். ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுவீங்க. பலூன்களை மேல் நோக்கி அனுப்புறதுக்கு ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுவீங்க பயன்பாட்டுல. சரியா? அப்ப இவங்க இந்த 3 வாயுக்களும் மேல் நோக்கி செல்லத்தான் எத்தனிப்பாங்க. ஏண்டா இவங்களுடைய நீர் அடர்த்தியை விட இந்த வாயுக்களோட அடர்த்தி வந்து குறைவு. அப்ப இங்க இந்த போக்கு குழாய் மூலமாக சரியா போக்கு குழாய் மூலமாக இந்த வாயுக்கள் வருகின்ற பட்சத்தில் போக்கு குழாய் மூலமாக இந்த வாயுக்கள் வருகின்ற பட்சத்துல என்ன நடக்கும் என்றால் இங்க இருக்கிற வலி உள்ளுக்கு வந்த உடனேயும் அடர்த்தி குறைந்தல்வா. அப்ப இதுக்கு மேலே இருக்கிற தண்ணி அப்படி கீழே மேலே இருக்கிற நீர் அப்படி கீழே இறக்கி அந்த இடத்துல அந்த வாயுக்கள் போய் சேகரிக்கப்படும். ஏன் மேலே உள்ள நீரை கீழே இறக்கிதான் அந்த இடங்களில் இந்த வாயு சேகரிக்கப்படுகின்ற காரணம் நீர் அடர்த்தியை விட சரியா வாயுக்கள் அடர்த்தி பொதுவான குறைவு. சரிண்ணே? அப்ப இந்த வகையில நின்றா இவங்க இந்த 3 வாயுக்களும் சேகரிக்கப்படும். அந்த வாயுச்சாலை சேகரிக்கப்படும் என்னதுக்காகவே இவங்க நீரை கீழ் நோக்கி இடம் பெயர்க்காங்க. இந்த மேல இந்த நீரை கீழ் நோக்கி இடம் பெயர்த்து போட்டு அந்த இடத்தை இவங்க புடிச்சு கொள்றாங்க. அப்ப நீரை கீழ் நோக்கி இடம் பெயர்க்கிறதால இந்த முறைக்கு பேரு நீரின் கீழ்முக பயிற்சி. நீரை கீழே இடப்பெயர்ச்சி போட்டு இடம்பெயரை வச்சு போட்டுதான் அந்த இடத்தை இவங்க சேகரிக்காங்க. அந்த இடத்தை பிடிச்சு கொள்ளலாம். சரியா? தேவையான மார்க் பண்ணி போடுங்க கைந்தார. அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப இதால 3 வாயுக்களின் சேகரிக்கிற முறை நீர்னால என்ன முறைனா நீரின் கீழ்முக பயிற்சி முறை. நீரின் கீழ்முக பயிற்சி முறை. மார்க் பண்ணுங்க தேவையான விஷயத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறீங்க. இது ஒரு மாணவி கேட்டீங்கன்னா உச்சிசம் வந்து வலியை விட அடர்த்தி கூடியதாக இல்லையா? என்னண்டா பொதுவா நம்ம வலினாலும் உச்சிசம் சொல்றோம். வலி என்றாலும் உச்சிசம் சரி. அப்ப இதுல என்னென்ன வந்து சில புக்குல வலி வந்து உச்சிசம் அடர்த்தி குறைவு கூட போட்டியாங்க. பாடப்பரப்புல அதிகம் என்ன போட்டியாங்க. சரி கூடியது போட்டு கிட்டத்தட்ட அண்ணளவா என்ன வலியில அடர்த்தி உச்சிசம் அடர்த்தி கிட்டத்தட்ட அண்ணளவு சமனா இருக்கு. பொதுவா நம்ம வலி என்று சொல்லக்குள்ள அதை ஒச்சிசன் சொல்றேன். ஒச்சிசன் அடர்த்தி வந்து வலியில அடர்த்தியை விட
சற்று கூடலா மாணவி கேள்வி கேட்டிருந்தீங்க. அது கூடியது நீங்க எடுத்துக்கணும். நம்ம பாட பரப்புல கூடியது அந்த அதுக்கு எடுத்துக்கணும். ஓகே சரி பாருங்க. இப்ப அடுத்த விஷயமாக என்ன சொல்றோம்? இந்த வலியை பத்தி பார்ப்போம். வலியால சேகரிக்கப்படுற வலியோட இடப்பெயர்ச்சி வந்து பார்ப்போம். இந்த வலியோட இடப்பெயர்ச்சி முறை ஹைட்ரஜன் வாயுவுக்கும் கார்பனீரொட்சைட் வாயுவுக்கும் பொருந்துகின்றது. என்ன இடப்பெயர்ச்சி முறை பார்ப்போம். இதுக்கு இது என்ன அடர்த்தி வித்தியாசம். அப்ப இதுக்கே நமக்கு 3க்கும் நீரின் கீழ்முக பேச்சு என்ன காரணம்? இந்த 3 வாயுக்கள் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறையும். நீரின் அடர்த்தியை விட குறைவு என்ற காரணம் இந்த 3க்குமே நீரின் கீழ்முக பேச்சு நீரை கீழே தள்ளி போட்டு பேச்சு மூலம் சேகரிக்கப்படுது. இனி நாம் அடுத்தது வலியை வச்சு பார்ப்போம். வலி இடப்பெயர்ச்சி முறையால எந்த முறையில சேகரிக்கப்படுது என்ற விஷயத்தை பார்ப்போம். ரெண்டு படத்தை கீழ் விளம்புது சென்ன வந்து ஐரசம் வாயுக்கு என்னென்றால் வலியின் கீழ்முக பேச்சு முறை மூலமாகத்தான் ஐரச வாயு சேகரிக்கப்படுறது. வலியின் மேல்முக பேச்சு மூலமாக ஏன் சேகரிக்கப்பட முடியாது என்பதை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி 2 படங்களின் கீழ் விளக்கப்படுது. இதுக்குள்ள வலி இருக்கிறேன் சேகரிக்கப்படுறது மாதிரி இதுக்குள்ள வலி இருக்கிற இதுக்குள்ள வலி இருக்கு இதுக்குள்ள வலி இருக்கிறது வலி இருக்கு. உதாரணத்துக்கு இந்த போக்கு குழாய் இதுக்கு ஒரு போக்கு குழாய் கொண்டு வந்து ஐரச வாயு சேகரிக்கணுங்க. இங்காலையும் ஐரச வாயு போயிட்டாருன்னா இங்காலே ஒரு போக்கு குழாயை கொண்டு வந்து ஐரச வாயு சேகரிக்கணும். சரி உள்ளுக்கு எண்ணிக்கை ஆரம்ப சேகரிக்கப்படுறது முதல் உள்ளுக்கு யார் இருக்கா வலி இருக்காது. சரி ஐரசம் வாயோட இயல்பு என்ன? ஒரு என்ன வலியை விட அடர்த்தி குறைஞ்சா வலியை விட அடர்த்தி குறைஞ்ச ஆளுன்னா அவர் எப்பயுமே மேல போதான் பார்ப்பாரு. வலியை விட்டு வளிமண்டலத்தை விட்டு வெளியே போகத்தான் பார்ப்பாரு. சரியா கீழே தங்க கீழே தங்கி இருக்க மாட்டார். அப்ப நாம இந்த வலியை இப்படி மேல்மூட்டை வாய்ச்சாடி நிலைக்குத்தா வச்சு நம்ம சேரிக்க போகல வரக்கூடிய ஐரசம் வாயுக்குள்ள கீழே போகாது. ஏன் கீழே போகாத வார வாயுல வெளியாய்களை மேல போக பார்க்கும். ஏன் மேல போக பார்க்க மாட்டேன் ஐரசம் வாயு? ஏன்னா உள்ளுக்கு கீழே வலி இருக்காரு. இங்க வார ஐரசம் வாயு வாயோட அடர்த்தி வலியோட அடர்த்தி விட குறைவு. அவர் கீழே தங்க மாட்டாரு. சேரிக்கப்படுற ஐரசம் வாயு அப்படி மேல போறாங்க. அப்ப இந்த முறை மூலம் நம்ம என்ன செய்யலாது ஐரசம் வாயுவை சேகரிக்க முடியாது. ஆனா இந்த முறையால நாம சேகரிக்கும் போதும் கீழ்முக அதாவது வாய்ச்சாடியை கவிழ்த்து வைத்து நம்ம சேகரிக்கும் போதும் என்ன நடக்குதுன்னா அதுல ஐரசம் வாயு வருது இல்லையா? இதுக்குள்ள ஐரசம் வாயு வரும்பொழுதும் இங்க மேல வலி இருக்காது. உங்களுக்கு வலி இருக்கிறது. அப்ப இவரை அடர்த்தி குறைஞ்சால் இந்த ஐரசம் வாயு அடர்த்தி குறைஞ்சால் இந்த வலி வந்து அடர்த்தி கூடியார். அப்ப என்ன செய்வாரு அடர்த்தி கூடிய ஆளை கீழே தள்ளி போட்டு அடர்த்தி குறைஞ்சால் மேல சேகரிக்கப்படுவார் இல்லையா? அப்ப இந்த ஐரசம் வாயு இங்க ஐரசம் வாயு இங்க சேகரிக்கப்படும். ஆனா இங்க இருந்த வலியை இங்க கீழ் நோக்கி தள்ளும். வலியை கீழ் நோக்கி இடம்பெயர்க்க செய்யும். வலியை கீழ் நோக்கி இடம்பெயர்க்க செஞ்சுதான் இந்த ஐரசம் வாயு சேகரிக்கப்படுகிறது. இதனால இது என்ன பயிற்சி? வலியின் கீழ்முக பயிற்சி. அப்ப இந்த முறை மூலம் சேகரிக்கலாம். அப்ப ஐரசம் வாயோட முறை வந்து சேகரிக்கப்படுற முறை வலியின் கீழ்முக பயிற்சி. ஆனா கார்பனீரொட்சைட் வாயை பத்தி பார்ப்போம். கார்பனீரொட்சைட் வாய் என்ன பண்ணா வலியின் மேல்முக பயிற்சியா? என்ன மேல்முக பயிற்சினா இங்க அடர்த்தி குறைவு ஆனா இங்க அடர்த்தி அதிகம். அதிகம் என்ற பிள்ளைகள் என்ன செய்யலாம்? கீழ்முக பயிற்சி மூலமாக நாம் என்ன செய்யறது சேகரிக்க முடியாது. மேல்முக பயிற்சி மூலம் அதாவது மேல்முக பயிற்சி என்றால் போக குழாய் மூலம் அஞ்சுறேன் நான் கார்பனீரொட்சைட் வாயுவை இங்க கொண்டு வரும்போது ஆரம்பது உங்களுக்கு யாருக்கா வலி இருக்காது.
என்ன நடக்கும்? இங்க நான் கார்பனீர் ஆக்சைடு வாயு இதன் வாயிலா கொண்டு வருகின்ற போது கார்பனீர் ஆக்சைடு வாயுட அடர்த்தி கூடவா? அப்ப அடர்த்தி கூடியால் என்ன செய்வாரு? கீழே இருக்கதான் பார்ப்பாரு. அப்ப இவரு கார்பனீர் அப்படி கீழே வர 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 கீழே உள்ள வழியை கொண்டு போய் எங்க மேல தள்ளுவார். மேல தள்ளி போட்டு அந்த இடத்தை கார்பனீர் ஆக்சைடு வாயு பிடிச்சு கொள்ளுவாரு. அப்ப இங்க வழியை மேலே இடம்பெயர்க்க செய்யறதால மேல தள்ளுறதால இது என்ன இடம்பெயர்ச்சி முறைனா வலியின் மேல்முக இடம்பெயர்ச்சி. அதாவது எதை நீங்க வச்சு நான் வச்சுக்கோங்க, எது இடம்பெயர்க்கப்படுதுன்னு நீர் இடம்பெயர்க்கப்பட்டா நீரின் இடம்பெயர்ச்சி முறை, வலி இடம்பெயர்க்கப்பட்டா வலியின் இடம்பெயர்ச்சி முறை. எது இடம்பெயர்க்கப்படுகின்றது என்பதை பார்த்தலாம். அது மேல போனா மேல் இடப்பெயர்ச்சி முறை, கீழே போனா கீழ் இடப்பெயர்ச்சி முறைன்னு நான் வச்சுக்கொடுத்தோம். அப்ப இது இந்த வலியின் மேல்முக இடப்பெயர்ச்சி முறை மூலம் தான் கார்பனீர் ஆக்சைடு வாயு சேகரிக்கப்படுகின்றது. விடயங்கள் உங்க நினைவுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நம்ம அடுத்த விஷயம் பாஸ்டா போவோம். நோட் பண்ணி கொடுங்க. பயன்பாடுகள் ஹைட்ரஜன் வாயு வினாவின் 3ஆவது வினா ஹைட்ரஜன் வாயு பயன்பாடு பற்றியா கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது ஒரு ஹைட்ரஜன் வாயு பயன்பாடுகள் ஒரு ஸ்கூல் புக்ல சொல்லிட்டாரு. முதலாவது விஷயம் என்ன, வாயுக்கள் சம்பந்த பயன்பாடு அடிக்கடி வினாவுக்கு வருகின்றது. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள சிறந்தது. குறைந்தது 2 வினாவாது இந்த பயன்பாடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஓரல் பரீட்சையிலே இடம்பெறுகின்றது. ஒரு ஹைட்ரஜன் வாயு பயன்பாடுகள் உதவியும் முதலாவது ரொக்கற்ற எரிபொருள். ஒரு ரொக்கற்ற எரிபொருளுக்காக பயன்படுகிறது. ரொக்கற்ற எரிபொருள் சரியா, தேவையாக மார்க் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது சரியா. பலூன்களை மேல் எழும்ப செய்ய, பலூன்களை மேல் எழுப்பதற்கு மேல் எழ செய்வதற்கு என்னது ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஒரு கைத்தொழில் துறையில உள்ள பயன்பாடு பார்த்தோம்னால், அதாவது நிரந்தர கொழுப்புகளிலிருந்து, அதாவது தாவர எண்ணெயிலிருந்து மாஜரி தயாரிப்பு. நிரம்பாத கொழுப்புகளான தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் தயாரிக்கிறதும் ஒரு ஹைட்ரஜன் வாயுட என்ன ஒரு கைத்தொழில் ஹைட்ரஜனேற்றம் சொல்லுவாங்க. அந்த செயல்பாடு பேரு ஹைட்ரஜனேற்றம் சொல்லுவாங்க. நிரம்பாத கொழுப்புகளுக்கு ஹைட்ரஜனை ஏற்றமடை செய்து ஒச்சேற்றமடை செய்தால் என்ன செய்வாங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவினை மாஜரினை தயாரிப்பாங்க. அப்ப அதே போல அதே மாதிரி இன்னொன்று இதுல அமோனியா உற்பத்தி, அமோனியா வாயுவை உற்பத்தி செய்யவும் ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுது. நைட்ரஜன் வாயு ஹைட்ரஜன் வாயு இணைந்துதான் அமோனியாவை உற்பத்தி செய்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த அமோனியா மூலமாக அந்த அமோனியாவை பயன்படுத்தி வெவ்வேறு பசலைகள் தயாரிப்பதற்கும் ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுகின்றது. என்ன ஹைட்ரஜன் வாயு பயன்பாடுகள் ரொக்கட் எரிபொருள், பலூன்களை மேலிட செய்தல், மாஜன் தயாரிப்பு. அதுல முக்கியமா கைத்தொழில் ரீதியில கேட்டாங்கன்னா மாஜரின் தயாரிப்பு வச்சுக்கணும். அந்த மாதிரி வினாவை பாருங்க. தாவர எண்ணெயிலிருந்து மாஜரினை உற்பத்தி செய்யும் பயன்படுத்தப்படுகின்ற வாயு என்ன வாயு? ஹைட்ரஜன் வாயு. ஹைட்ரஜன் வாயு சரியா. அதுக்கு முதலாவது ஆன்சர். என்றாலும் மற்ற 3 வாயுகளை பயன்பாடு செலுத்தா உங்களுக்கு 2016 இதை கேட்டார்கள். 2020 மற்ற வாயுக்கள் ஏதாவது பயன்பாடு கேட்கலாம். பயன்பாட்டுக்கு கூட வருது. அந்த வகைய ஒரு ஒட்சிசன் வாயுக்களோட பயன்பாடு பற்றி ஒட்சிசன் வாயு நமக்கு தெரியும். எல்லா அங்கீகர சுவாசத்துக்கு ஒட்சிசன் வாயு பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது அந்த விண்வெளி பயணிகள், சுழியோடிகள் அவங்களோட பயன்பாட்டுக்கும் ஒட்சிசன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. சுவாசத்துக்காக வேண்டிய ஒட்சிசன் வாயு பயன்படுத்தலாம். இன்னொன்றைக்கு உலோகங்களை காட்சி இணைப்பதற்கு, உருக்கி இணைப்பதற்கு, ஒட்டுவதற்கும் ஒட்சிசன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இவை கிடையாது ஒட்சி அசற்றலீன் என்ற வாயு ஒரு வாயு சுவாலை உருவாக்கி சரியா. அப்ப நான் உலோகங்களை காய்ச்சி இணைப்பதற்கும் ஒட்சிசன் வாயு பயன்படுத்தப்படுகிறது.
இந்த காய்ச்சி இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த ஒட்சி சுவாலைக்கு என்ன பேருன்னா ஒட்சி அசெட்ரலின். ஒட்சி அசெட்ரலினா அப்படி ஒட்சி அசெட்ரலின் சுவாலை. இது ஒட்சி வாயிட இன்னும் ஒரு பயன்பாடு. அது மட்டும் இல்லாம என்னது தகனை பற்ற வைப்பதற்கு தகனத்துக்கு இது ஒரு தகன துணையி. சரியா? அதாவது எரிப்பதற்கு தகன துணையா தொழிற்படுவதால தகனம் செய்வதற்கும் இருந்து இது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கைத்தொழில் ரீதியாக இதை பயன்பாடு ஒவ்வொரு வாயுக்கும் கைத்தொழில் ரீதியான பயன்பாடு நாம் வச்சுக்கொள்ளும். கைத்தொழில் ரீதியான இந்த பயன்பாடு வந்து சல்பூரிக் அமில உற்பத்திக்கும் நைட்ரிக் அமில உற்பத்திக்கும் இது பயன்படுத்தப்படுகின்றது. சல்பூரிக் அமில உற்பத்திக்கும் நைட்ரிக் அமில உற்பத்திக்கும் இந்த வாயு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்கள் கார்பனீரோட்சைட் வாயுடைய கார்பனீரோட்சைட் வாயு வந்து ஒரு தகன துணையிலி என்ற அடிப்படையில கார்பனீரோட்சைட் வாயு தீயணை கருவிகள் தீயை அணைப்பதற்கு தீயணை கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஒரு வாயு கார்பனீரோட்சைட் வாயு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கார்பனீரோட்சைட் வாயு என்ன செய்யணும் உயர் அமுக்கத்துல என்ன செய்யணும் வந்து இது நன்றாக கரையக்கூடிய ஒரு வாயு. உயர் அமுக்கத்துல நீரோடு நன்றாக கரையும். வாயுக்களோட கரைதலை படிச்சிருங்க. வாயுக்களோட கரைதலை செல்வாக்கு செல்லுகிறது வெப்பநிலையும் அமுக்கம். வெப்பநிலை நேர் மாறு வீத சமன் அமுக்கம் நேர் வீத சமன் படிச்சிருக்கீங்க பயணமாக. வாயுக்களோட கரைதிறன் இல்லையா? வாயுக்களோட கரைதிறன்ல செல்வாக்கு செலுத்துவது 2 காரணி இருக்கின்றது. முதலாவது காரணி வந்து வெப்பநிலை, 2வது அமுக்கம். வெப்பநிலை நேர் மாறு வீசம் அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைவடையும் வாயுக்களுக்கு. அதே மாதிரி அமுக்கத்தை அதிகரிக்கும் போது கரைதிறன் கூடும். அது வந்து நேர் விகித சமனாக இருக்கும். அப்ப உயர் அமுக்கத்துல இந்த கார்பனீரோட்சைட் வாயுவை பயன்படுத்தி கரைப்பதனால குளிர்பானங்கள் சோடா போன்ற குளிர்பானங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. ஏன் இந்த குளிர்பானங்கள் பயன்படுத்தி தயாரிக்காங்கன்னா கார்பனீரோட்சைட் வாயுவை நீங்கள் நீர்களோட சேர்த்து கரைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மென்னமிலம் பெறப்படும். அது கார்போனிக் அமிலம். அமிலம் கார்போனிக் அமிலம் என்ற ஒரு மென்னமிலம். இவங்க இனிப்பு சுவையுடையாக எப்படிப்பட்ட அமிலம்? ஒரு இனிப்பு சுவையுடைய ஒரு அமிலம் கார்போனிக் அமிலம். இதால குளிர்பானங்கள் தயாரிப்புக்கு சோடா போன்ற குளிர்பானங்கள் தயாரிப்புக்கு பயன்படுத்தி கொள்றாங்க. அடுத்ததாக இவங்க எப்படின்னா வந்து உயர் அமுக்கத்துல என்ன செய்வாங்க வந்து இன்னைக்கு உலர் பனிக்கட்டி தொழிற்படும். உயர் அமுக்கக்குள்ள இந்த வாயுக்கள் என்ன செய்யும்னா அப்படியோ கார்பனீரோட்சைட் வாயு வந்து திண்மமாக மாறும். உயர் அமுக்கம் ஹை பிரஷர்ல அதை நம்ம சொல்லுவோம் உலர் பனிக்கட்டுன்னு சொல்லுவோம். உலர் பனிக்கட்டு உலர் பனிக்கட்டு தயாரிக்கிறதுக்கும் கார்பனீரோட்சைட் பயன்படுத்தப்படுது. இந்த உலர் பனிக்கட்டிட பயன்பாடு என்னென்ன மாணவர்களே? அதாவது உணவு நட்காப்புல பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி செயற்கை மழை பொழிய வைக்கிறதுக்கும் உணவுகளை மிகை குளிரூட்டி செய்வதற்கும் உணவு நட்காப்புல மிகை குளிரூட்டி செய்வதற்கும் இந்த உலர் பனிக்கட்டி பயன்படுத்தப்படுது. உலர் பனிக்கட்டி எப்படி தயாரிக்கிறீர்கள்? கார்பனீரோட்சைட் வாயுவை உயர் அமுக்கத்தில் அமுக்கும் போது அது உலர் பனிக்கட்டி தோன்றும். அந்த உலர் பனிக்கட்டிக்கு நீங்க திருப்பி இங்க வெப்பத்தை கொடுத்தோடையும் அது திரவம் மாற மீண்டும் வாயு வர மாறும். திரவம் வராது. அந்த உலர் பனிக்கட்டிக்கு நீங்க வெப்பத்தை கொடுத்தாலும் அந்த உலர் பனிக்கட்டி திண்மமாக உலர் பனிக்கட்டி மீண்டும் வாயுவாவை மாறும். தவிர திரவம் உருவாகாது. அதால இவங்க சொன்னாங்க இத உலர் பனிக்கட்டி தயாரிப்புக்கு கார்பனீரோட்சைட் பயன்படுத்தாங்க மிகை குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த விடயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுலயும் கைத்தொழில் ரீதியான விஷயங்கள் இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இன்னும் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய இன்னும் ஒரு வாயு பற்றி சொல்லிட்டாங்க. இது அடிக்கடி கேள்விக்கு வரக்கூடிய நைட்ரஜன் வாயு. நைட்ரஜன் வாயு பயன்பாடு ஆனது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் கனவளவுல கிட்டத்தட்ட 78.1%
வளிமண்டலத்தில் காணப்படுகிற 9% 78.1% வாயு வந்து நைட்ரஜன் வாயு. ஆனால் இந்த நைட்ரஜன் வாயு மிக மிக தாக்க விதம் குறைஞ்ச வாயு, தாக்கு திறன் குறைஞ்ச வாயு. ஏன் இது தாக்குதல் குறைஞ்ச வாயுண்டா, அதாவது ஈரணு வாயுக்களையே, ஈரணு வாயுக்கள் என்னது, குளோரின் இருக்கு. ஈரணு வாயு படிச்சு ஈரணு கூடும் என்னது, குளோரின், குளோரின் வாயு, குளோரின் வாயு, ஆக்சிஜன் வாயு, ஹைட்ரஜன் வாயு, அதே மாதிரி நைட்ரஜன் வாயு, இதெல்லாம் என்ன வாயுக்கள், ஈரணு வாயுக்கள். நினைப்பாங்க ஈரணு வாயு, 2 அணுக்களால் சேர்ந்து உருவாக்குற மூலக்கூறுனால ஈரணு வாயு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஆர்கன், ஹீலியம், நியோன், இதெல்லாம் வந்து ஓரணு வாயுன்னு சொல்லுவாங்க. ஓரணு வாயு, சரியானே. அப்ப இதுல வந்து என்ன செய்யணும் வந்து ஈரணு வாயுக்கள் என்ற வகையில இது பெரும்பாலான வாயுக்கள் வந்து ஒற்றை பிணைப்பாதிக்கும், சில வாயுக்கள் இரட்டை பிணைப்பாதிக்கும். ஆனா ஈரணு வாயுக்களிலேயே மும்மை பிணைப்பை கொண்ட ஒரே ஒரு வாயு நைட்ரஜன் வாயு. ஈரணு வாயுக்களிலேயே மும்மை பிணைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வாயு என்ன வாயுக்கள், நைட்ரஜன் வாயு. அப்ப பொன் கூட 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 அதை உறுதித்தன்மை கூடும். அப்ப என்ன செய்யும் வந்து ஒரு பிணைப்பை விட இரட்டை பிணைப்பை இது உண்மை பிணைப்பை உருவாக்குகிறதால இவங்க பெரும்பாலும் சடத்துவ நிலையிலே காணப்படுவாங்க. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல சடத்துவ நிலையிலே காணப்படுவாங்க. நைட்ரஜன் வாயுட இந்த லூயிஸ் கட்டமைப்பு, சரியா, நைட்ரஜன் வாயுட லூயிஸ் கட்டமைப்பு இதான் வரும். என்ன செய்யும் வந்து உண்மை பிணைப்பை உருவாக்கி காணப்படக்கூடிய ஒரு ஈரணு வாயு, சரியா. அப்ப 3 பிணைப்புல உருவாக்கக்கூடியதால இவங்க பொதுவாகவே சடத்துவ நிலைமையில காணப்படுறதால இவங்க தாக்குதல் மிக மிக குறைஞ்ச ஆக, அதனால இந்த வாயுக்கள் தாக்குதலை ஏற்படுத்தி பெரிய என்னது சேர்வைகள் நைட்ரேட்டு, அமோனியம், இப்படி இங்க பயணமான கடைசி அடுத்து சொல்லித்தராங்க. பாக்டீரியாக்கள் மூலம் பதிஞ்சப்படும் நைட்ரஜன். அதே மாதிரி இடிமின்னல் போன்ற பெரிய ஒரு தாக்கங்கள் போதுதான் இது சேர்வையா மாற்றப்பட்டு மண்ணில பதிக்கப்படுகிறது. அந்த செக்ஷன்ல அந்தந்த பாடப்பரப்புகள் தெளிவாக வழங்கப்படுத்துவேன். ஆனா இப்ப என்ன நைட்ரஜன் வாயு வந்து தாக்குதல் குறைந்தது காரணம் சடத்துவ நிலையில காணப்படுறது காரணம் ஈரணு வாயுக்களை உண்மை பிணைப்பை கொண்ட ஒரு வாயு வந்து என்ன வாயு என்றால் நைட்ரஜன் வாயு. அப்ப இதுல பயன்பாடுகளை பத்தி பார்ப்போம், சரியா. பிள்ளைகள் டவுட்ஸ்கள் சந்தேகங்கள் கிளாஸ் முடியக்குள்ள நீங்க கேட்கும் போது தெரியப்படுத்துவேன், சரியா. நீங்க மெசேஜ் போடும்போது டவுட் கேட்குறீங்க, டவுட் இப்ப இந்த டைம்ல கிளாஸ் செய்யுறேன், கிளாஸ் முடியக்குள்ள ஒவ்வொரு டவுட் கிளியர் பண்ணி. ஓகே, அடுத்து என்னன்னா இதுல நைட்ரஜன் வாயு பயன்படும் முதலாவது அமோனியா உற்பத்தி. அமோனியா உற்பத்திக்கு நைட்ரஜன் ஹைட்ரஜன் வாயு நைட்ரஜன் வாயு இணைஞ்சுதான் அமோனியா உற்பத்தி செய்யுது. அப்ப நைட்ரஜன் வாயு பயன்படுத்துது அமோனியா உற்பத்தி, சரி. அடுத்ததாக இதுல இருந்து என்ன உருவாக்கலாம், பசலைகள் உற்பத்தி, அமோனியா பயன்படுத்தி பசலைகளை உற்பத்தி செய்யலாம், பசலைகள் உற்பத்தி வரும். அது மட்டும் இல்லாம இவங்க தாக்குதல் குறைஞ்சாக்கத்தானே, தாக்குதல் குறைஞ்சாக்கன்னா இவங்க சில மூடு படையாகவும் பயன்படுத்தக்கூடிய வாயு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பால்மா பக்கெட்டுகளை பொதி செய்யக்குள்ள பொதியிடும் வாயுவா பயன்படுத்தப்படும் மூடு படையாக இருக்கின்றது. ஏன்னா இது வந்து தாக்குதல் குறைஞ்சாக்க அந்த தனித்துவ தன்மை அடிப்படையில தான் அவங்களோட சடத்துவ தன்மையை இயல்பை நம்ம கருத்தில் கொண்டு இவங்க மூடுபடை வாயுவாகவும் பயன்படுத்தக்கூடியதா, மூடு வாயுவாக பயன்படுத்தக்கூடியதா காணப்படுது. ஒரு பால்மா பக்கெட்டுகள்ல இது அடைக்கப்படுது, பால்மா பக்கெட்டுகள்ல அடைக்கப்படுது. காரணக்கட்டாய தாக்குதல் குறைஞ்சிருந்து செல்லலாம். அடுத்ததாக இதுல பயன்பாடுகள் இன்னொன்று இருந்தால் களஞ்சியப்படுத்தும் போது இது பயன்படுத்தப்படுகின்றது. இன்னொன்று மின்குமிழ் வெப்பமானி போன்றவற்றை நிரப்பி வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது. மின்குமிழ்கள்ல வெப்பமானிகள்ல என்ன வாயு நிரப்பி வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது. அது நிரப்பி வாயு என்பது. அதே மாதிரி வாகனங்கள் பைக்கு இது காத்தடிக்கும் இல்லையா, மோட்சைகளுக்கு வாகனங்கள், அப்படி அதுல வாகனங்களோட டயர்களை நிரப்புறதுக்கு வழி நிரப்பிக்கும் வாகன டயர்கள் நிரப்புறதுக்கு நைட்ரஜன் வாயு பயன்படும். இந்த விடயங்கள்
நீர் வச்சுக் கொள்ளணும். இந்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கும்போது குளோரின் வாயு பற்றி பார்ப்போம். குளோரின் வாயு பற்றி பார்ப்போம். குளோரின் வாயு என்ன செய்யறதுன்னா அதாவது டவுன்ஸ் காலத்துல என்ன செய்யணும், மின் பகுப்பு செய்யும் போது டவுன்ஸ் காலத்துல மின் பகுப்பை மேற்கொள்ளும் போது குளோரின் வாயு விளைவாக பெறப்படும். இந்த குளோரின் வாயுடைய இயல்பு பற்றி பார்த்தோம்னா இவங்க ஒரு கிருமி நீக்கி, அதாவது குடிநீர்ல காணப்படுகிற பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு பயன்படும். சரியா? பாயினேற்ற குமிழாகம், குளோரின் குமிழாகம் சொல்லுவாங்க. அதாவது நீரில காணப்படுகிற பாக்டீரியாக்களை அழிப்பதற்கு இந்த குளோரின் வாயு பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது விஷயம் நோட் பண்ணுங்களா. இரண்டாவது விஷயம் குளோரின் வாயு என்னன்னா அதாவது நிறத்தை வெளிற்றுவதற்கு, அதாவது கடலாசி தயாரிப்பு துணிகளை நம்ம ரீசைக்கிள் பண்ணக்குள்ள அந்த அதோட நிறங்களை வெளிற்றுவதற்காக பயன்படுது. கடலாசி போல் துணிகளை வெளிற்ற தொழிலை செய்வதற்கும் என்ன செய்யுது, நிறங்களை வெளிற்று தருவதற்கும் குளோரின் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஹைட்ரோகுளோரிக் அமில உற்பத்தி HCl உற்பத்திக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம நீங்க படிச்சிருக்கீங்க பல்பகுதியம் பொலிபைனைல் குளோரைட் படிச்சீங்க. அதாவது எதீன் அட்கின்ற ஒன்று உதாரணம் எதீன். அந்த எதீன்ல இருந்து அந்த எதீன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரைட் இடம் வைக்கப்படும் போது நீங்க படிச்சிருக்கீங்க பல்பகுதியத்தில். சரியா? பொலிபைனைல் குளோரைட் என்று படிக்கலாம். அந்த பிவிசி உற்பத்திக்கும் குளோரின் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஓகே. இந்த விஷயங்களுக்கு நீங்க அப்ப இதுக்கு வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினா பார்த்துட்டோம்னே. அப்ப நான் வச்சுக்கொள்ளுங்க, இந்த விஷயம் கேட்கலாம். இதே 8வது ஆகுங்க தொடர்ச்சியா முடிச்சுடுற பின்ன 8வது என்ன 8வது பார்க்கலாம். 8வது என்ன பின்வருவற்றில் எது தொற்று நீக்கியா பயன்படுத்தப்படும்? 8வது 4 விட குளோரின், அயடின், போரிக் அமிலம், மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. அப்ப இதுல எது தொற்று நீக்கி என்றால் என்ன? பாக்டீரியா, நீரில் உள்ள பாக்டீரியா அழிக்கிற மாதிரி. அப்ப இது என்ன? குளோரின் வாயு விடையாக. சரியா? அப்ப 8வது வாயுகள் சம்பந்தப்பட்டதுல 2 கேள்வி போட்டாங்க பயன்பாடுல. பயன்பாடுகள் ஞாபகம் வச்சுக்கணும். பெரும்பாலும் குறைஞ்ச 2 வினா வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அப்ப குளோரின் வாயு தான் தொற்று நீக்கிய பயன்படுத்த முடியுது. அப்ப 8வது வினாவுக்கு முதலாவது ஆன்சர். ஓகே, இதனால அந்த 8வது வினாவிலே உள்ள ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு அந்த 8வது வினாவில் போரிக் அமிலம் பேசிட்டாங்க. போரிக் அமிலம் என்ன? போரன்ல பயன்பாடு போரிக் அமிலம் தயாரி. அந்த செக்ஷன் வரக்குள்ள அது பத்தி ஒரு சின்னதா விளங்கப்படுத்தி போறேன். இலவா இருக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தானே இது படிப்புகிற கிளாஸ்ல ஒரு ரிவிஷன். நீங்க படிச்சுட்டீங்க, சிலபஸ் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு பட்டத்திட்ட மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்கு. ஓகே, அடுத்த என்னன்னா போரன். போரன் பயன்பாடுதான் போரிக் அமிலம் H3PO. ஏன் போரிக் அமிலம்? போரிக் அமில உற்பத்தி. சரி, போரனை பத்தி ஒரு சில விஷயங்கள் அடிக்கிறது. முக்கியமா பயன்பாடுதான் ஞாபகம் வச்சுக்கணும். போரன் முக்கியமான பயன்பாடு டென்னிஸ் துடுப்பு தயாரிக்கிறது. டென்னிஸ் துடுப்பு தயாரிக்கிறதுக்கு போரன் பயன்படுத்தப்படும். கேள்விக்குவாங்க. அடுத்து இவர் எப்படிப்பட்டா உலோகங்களை உருக்கி இணைப்பதற்கு பயன்படுகிறது. ஒட்சிசன் வாயும் உலோகங்களை காட்சி இணைப்பதற்கு பயன்படுத்தவில்லை. அதே மாதிரி போரன் எப்படிப்பட்டா உலோகங்களை உருக்கி இணைப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடியவரான். உலோகங்களை உருக்கி இணைப்பதற்கு மாற்றீங்களா? இதுல கிட்டத்தட்ட
இந்த போரங்க டென்னிஸ் துடுப்பு தயாரிப்பு இது ஒரு வினா வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல நான் பார்த்தேன். கொழும்புல வெளியான ஒரு இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல இந்த போர் என்ற பயன்பாடு கேட்கப்பட்டிருந்துச்சு. சரியா? அடுத்ததாக வந்து நாம இதோட 8வது வினா முடிச்சுட்டு அடுத்த வினா போவோம். அடுத்த வினா பார்ப்போம் வந்து 5வது வினா பார்ப்போம். 4வது வினா பார்ப்போம். சரி, 4வது வினா எடுத்தோம். வித்துக்கள் பரம்பல் அடையுது. வித்துக்கள் பழங்கள் வந்து பரம்பல் அடையுது சம்பந்தப்பட்ட ஒரு வினாவா இருக்கும். ஒரு பயாலஜி சம்பந்தப்பட்டதா இதுலயும் இந்த பாடத்தின் விடைகள் குறைந்தது ஒவ்வொரு வருஷமும் 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கா. ஒவ்வொரு வருஷமும் 2 வினா. இனப்பெருக்க பாடங்கள்ல MCQ 2 வினாவது இடம்பெற்றிருக்கு. அதை நான் வச்சு கொள்ளணும் உங்களுக்கு. இப்ப இந்த 4வது வினாவை திருப்பாருங்க. 4வது வித்து பசங்க ஏன் வித்துக்கள் பழங்கள் பரம்பல் அடையணும்? வித்துக்கள் பழங்கள் ஏன் பரம்பல் அடையணும் என்றால் உதாரண பாவமே தாவரங்களுக்கு இடப்பெயர்ச்சாங்கங்கள் இல்லை. இடப்பெயர் ஒரு இடத்து வளரணும் அதே இடத்துல வளரும் இல்லையா? இப்போ இடம்பெயராற்ற அவர்கள் இடப்பெயர் தாவரம் விரிவிரி தாவரம் இடப்பெயர். ஆனா ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல நிறைய ஒரே இனத்தை சேர்ந்த நிறைய தாவரங்கள் வளர்கின்ற போது என்ன செய்யும்னா அவங்க ஒரே இனத்தை சேர்ந்தக்கூடிய ஆக்களை இருந்தாலும் ஒரே இனத்தை சேர்ந்தக்கூடிய ஆக்களை இருந்தாலும் ஒரு தாவரங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு தாவரங்களோட பிரதான செயல்முறை ஒளித்தோப்பினை மேற்கொள்வதற்கு சில காரணிகள் தேவைப்படுது இல்லையா? என்ன கார்பன் உச்சை தேவைப்படுது, சூரிய ஒளி தேவைப்படுது, அதே மாதிரி நீர் தேவைப்படுது, வளர்றதுக்கு தேவையான கனிவுப்புகள், பசலை பதார்த்தங்கள், போசனை பதார்த்தங்கள் இதெல்லாமே வந்து தாவரங்களுக்கு தேவையான அடிப்படை காரணிகள், அடிப்படை தேவைகள். அப்ப இவங்க எல்லாருமே பக்கத்துல இருந்து ஒரே கூட்டம் அப்படி வளரக்கூடாதுன்னா அவங்களுக்குள்ள இந்த தேவைகளை அடைந்து கொள்வதற்கு இந்த காரணிகளை அடைந்து கொள்வதற்கு ஒரு போட்டித்தன்மையோடு நிலவ ஆரம்பிக்கும். ஒரே இனமாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாரும் தேவை, எல்லாரும் வளரணும், எல்லாரும் ஒளித்தோப்பு செய்யணும். அப்ப அவங்களுக்குள்ளே ஒரு போட்டித்தன்மை உருவாகும். அதனால என்ன செய்வாங்க வந்து அவங்களோட பல்வகைமையை அவங்களோட இன்னொரு இடத்தை இன்னொரு புதிய பாடத்தை விரும்பக்கூடியதாக இருப்பாங்க. இதன் அடிப்படையில் தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யும் போது அது பெரும்பாலும் தன்மார்ந்த சேர்க்கையை விரும்பாமல் அநேகமாக அயன்மார்ந்த சேர்க்கை இடிக்க முறை இனப்பெருக்கத்துல அயன்மார்ந்த சேர்க்கையை விரும்புவதற்கு காரணம் தாவரங்களுடைய போட்டித்தன்மையை குறைக்கிறதுக்கும் புதிய வாழிடங்களை பெற்றுக் கொள்வதற்கு தான் அவங்களோட முக்கியமான நோக்கம். இதனால இந்த வித்துக்கள் இந்த தாவர வித்துக்கள் தாவரங்கள் பழங்கள் ஒரு இடத்திலிருந்து தூர இடங்களுக்கு செல்லப்படுகின்றன. ஒரு இடத்திலிருந்து தூர இடத்துக்கு போறதுக்கு நான் செல்ற வந்து பரம்பல் என்று சொல்லுவோம். பரம்பல் இந்த பரம்பலால ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறைய. முதலாக கேட்பாங்க, முதலாக என்ன நன்மைகள் வந்து அடிப்படை தேவைகளுக்குரிய போட்டி முறை, அவங்களுக்கு இடையில ஒரு போட்டி முறை. ஒரு புதிய வாழிடத்தை இவங்க போய்கிட்டாங்கன்னா அந்த வாழிடத்துல இவங்களுக்கு தேவையை இவங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம் இல்லையா? அப்ப அதனால இவங்களுக்கு முக்கியமானது உங்களோட போட்டித்தன்மை குறைபடையும். அடுத்தது இவங்க சண்டை ஒரு புதிய வாழிடத்துக்கு பழகுவாங்க. புதிய வாழிடம் கிடைக்கும், புதிய வாழிடங்கள் கிடைக்கும். ஒரே வாழிடத்தில் இருக்காம புதிய வாழிடங்களுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட என்னென்ன வந்து பீடைகள் நோய்க்காரணிகள் இது பாதுகாக்கப்படும். இதுல பீடை தாக்கம் இருந்து இந்த சூழல்ல ஒரு நோய் தாக்கம் இருந்தா எல்லா தாவரங்களும் பாதிப்படையும். அதனால இருக்கிறாங்க தங்கள் இனத்தை தொடர்ச்சியா பல்வகைமை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி இவங்க பரம்பலை மேற்கொள்வாங்க. இதனால நோய் தாக்கங்கள் பீடை தாக்கங்கள்ல இருந்து இவங்க பாதுகாப்பு பெறுறாங்க. பாதுகாப்பு பெறுறதுக்காக வேண்டி பல்வகைமையை அதிகரித்துக் கொள்வதற்கும் இவங்க வித்து பரம்பல் இந்த பழங்கள் பரம்பல் அடைவை மேற்கொள்ளும். பல்வகைமையை அதிகரித்துக் கொள்வது. அப்ப ஒரு தாவரத்தில் ஒரு பழங்களோ வித்துக்களோ பரம்பல் அடைவதற்கு காரணங்கள், பரம்பல் என்றால் கேட்க போறதுல பரம்பல் அடைவதற்குரிய காரணங்கள் கேட்டா நன்மையின் முக்கியத்துவம் கேட்டா இந்த 4 இயக்குறதுதான். ஒரு போட்டித்தன்மை குறையிறது, புதிய வாழிடங்களுக்கு பழகிறது,
அடுத்த நோய் பீடைகளுக்கு பாதுகாப்பு பெறுவது, அது மாதிரி ஒரு பல்வகைகளை அதிகரித்துக் கொள்வது. என்றாலும் இந்த பரம்பல் 4 முறைகள்ல வித்துகளும் பழங்களும் பரம்பல் அடையுது. முதலாவது இந்த பரம்பரை செய்யக்கூடிய முறைகள் காரணிகள் 4 காரணங்கள் காணப்படுகிறது. இந்த வித்தையும் பழங்களையும் பரம்பரை செய்வது. முதலாவது விலங்குகள் மூலமாக பரம்பல் அடைகிறது. இரண்டாவது காற்று மூலமாக பரம்பல் அடைகிறது. மூன்றாவது நீர் மூலமாக பரம்பல் அடைகிறது. நான்காவதாக வெடித்து பொறிமுறை, வெடித்து பரம்பும் பொறிமுறை மூலமாக வெடித்து பரம்பும் பொறிமுறை மூலமாக பரம்பல். இப்ப பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன செய்யணும்? வரைவிலக்கு எதுவும் தேவையில்லை. முக்கியத்துவம் என்ன மெதட், ஒவ்வொரு மெதட்டிலையும் ஒவ்வொரு முறையிலும் கொண்டுள்ள இசைவாக்கம் அதுக்கு உதாரணம். எல்லாரும் எடுங்க. ஸ்கூல் புத்தகம் எடுங்க. ஸ்கூல் புத்தகத்துல வித்து பரம்பல் பார்ட் 2 இருக்கு. பார்ட் 2ல 14ஆம் பாடம் எல்லாம் எடுத்து விடுங்க. ஸ்கூல் புக்ல அது இதுல எல்லாரும் வரி எல்லாத்தையும் மாற்றி செய்ய மாணவர்களே நீங்க செய்யலாம். முக்கியமான சில இசைவாக்கங்களையும் அதுக்கு உதாரணங்களையும் பாடமாக்கினாலே போதும். உதாரணம் பார்ப்போம். ஒரு விலங்கு போல, ஒரு விலங்கு எதற்காவது நாடு வரை சாப்பாட்டுக்காக உணவுக்காக நாடு வரை அதுல காணப்படுகின்ற அழகான பூக்கள், கவர்ச்சியான நிறங்கள் அதே அடைத்து கொள்வதற்கான நாடு வரை இப்படியான ஒரு சில விடயங்களுக்காக வேண்டி ஒரு விலங்கு தாவரத்தை நாடு செல்ல. அப்ப ஒரு தாவரத்தை நாடு செல்வதற்கு தாவரம் விலங்கு நாடு செல்வதற்கு அந்த தாவரங்கள் ஒரு சில இசைவாக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். அந்த இசைவாக்கங்கள்ல முதலாவதையும் சுவை இணைகிறது. சுவை மிக்க சதைப்பிடிப்பான பகுதிகள், மாமரம் இல்லையா, சுவை மிக்க சதைப்பிடிப்பான பகுதிகளை கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம கவர்ச்சியா நிறங்கள் பூக்களை கொண்டிருக்கணும். அது மாதிரி அதுல ஒட்டி விலங்குகளை ஒட்டக்கூடிய தன்மை இருக்கணும். கொலிக்கைகள் முட்களை கொண்டிருக்கணும். இப்படியான இதை கொண்டிருக்கணும். அது வண்டிகள் பூச்சிகளை ஏமாற்றக்கூடிய போலி தோற்றங்களை கொண்டிருக்கணும். இப்படியான இசைவாக்கங்களை கொண்டிருக்கணும். அது இசைவாக்கமும் அதுக்கு உதாரணங்கள் நீங்க பாடமா. சரியா? அப்ப இந்த வகையில நீங்க கேள்வி பாருங்க. நாங்க காற்றின் மூலம் பரம்பல் அடைகிறது. இசைவாக்கம் அடைகிறது வித்து. காற்றின் மூலம் ஒரு வித்து பரம்பல் அடைகிறதுனா அதுக்கு மயில்கள் நார்களுக்கு காற்றை பறந்து போகணும். காட்டுல பறந்து போகணும்னு தாண்டி மயில்கள் நார்களை கொண்டிருக்கணும். பஞ்சு பொதி அமைப்பை கொண்டிருக்கணும். அது மாதிரி சிறகுகள் போன்ற அமைப்பை கொண்டிருக்கணும். இப்ப அது தாவரத்தை உச்சியில காணப்படணும். இதெல்லாம் ஒரு தாவரத்துல காற்று மூலம் தாவரம் வித்துக்கள் பரம்பரை அடையக்கூடிய இசைவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா பஞ்சில உருவாக்கி தாராங்க. அது மாதிரி குறிஞ்சா, எருக்கலை, முருங்கை, பொன்னாசி, சரியா, பருத்தி, மகோகனி, இந்த உதாரணம் வாங்க. இந்த புக்லயும் வாங்க. இந்த உதாரணம் பாடம் மாதிரிதான் செய்யும். சரியா? அப்ப இந்த வகையில நீ பார்க்கணும். 4வது வினாவுக்கு காற்றின் மூலம் பரம்பரைகளுக்கு இசைவாக்கம் அடைந்துள்ள வித்து என்ன வித்துனா எருக்கலை. எருக்கலை வரும். இதுல முதல்ல ரப்பர் பார்ப்போம். ரப்பர் எதுக்கு வரும்? சரியா? முதலாவது அதே மாதிரி 2வது ஆடையொட்டி பால் உணர்ந்த. அப்ப இந்த விஷயங்கள் மற்ற உதாரணங்கள் எதுக்குள்ள வரும் என்பதை நீங்க இலவுல நினைவு வச்சு கொள்ளணும். சரியா? இப்ப ரப்பரை பார்த்தோம்னா ரப்பர் வெடித்து பரம்பின பொறிமுறை. வெடித்து பரம்பின பொறிமுறை மூலம் ரப்பர் ஆடை ஒட்டி ஒற்ற விலங்கு மூலம் அந்த பேரு முடிக்கிறார். பால் விலங்கு மூலம் தான் பரவும். பால் இந்த உதாரணங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 7 மணி நேரம் குரூப்ல நினைச்சு போட்டோஸ் ஷேர் பண்ணுவேன். உதாரணத்துக்குரிய என்னென்ன பொறிமுறைகள், என்னென்ன விலங்குகள், என்னென்ன தாவரங்கள் இருக்கின்றது நான் சொல்ல அடுத்த கிளாஸ்ல போட்டோ முழுவதும் ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்ததாக 5வது விஷயத்தை பார்ப்போம். 5வது வினாவுடன் கிளாஸ் நிறைவு செய்வோம். கடைசி வினா பார்ப்போம். மூல ஊடகத்தில் பினோக்தலின் நிறம் காட்டியை பற்றி படிப்பிப்போம். முக்கியமான ஒன்று காட்டியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை ஒரு சேர்க்க போகிறேன். 5வது வினாவுக்கு கவனிங்க. இது ஒரு கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். காட்டியல் அமிலம், மூலம், உப்பு,
சரியா? இந்த பாடத்துல இது வருது காட்டியிருந்து. காட்டியிருந்தால் என்ன? காட்டியிருந்தால் ஒரு அமிலத்தையும் காரங்களையும் இணைந்தான உதவக்கூடிய இரசாயனங்கள் தான் அந்த பதார்த்தங்களை தான் நம்ம காட்டிகள் சொல்லுவோம். அமிலங்களையும் மூலங்களையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய தான் காட்டி. கூட சிலபஸ்ல 2 வகையான காட்டி இருக்கு. ஒன்று திண்ம நிலையில காணப்படுற கடலாஸ் தாள் அடிப்பில் காணப்படுற காட்டியல், இன்னொரு கரைசல் நிலையில் தொழிற்படக்கூடிய காட்டியல். திண்ம நிலையில் தொழிற்படக்கூடிய காட்டியலுக்கு கரைசல் நிலையில் தொழிற்படக்கூடிய காட்டியல். முதலாவது விஷயமாக நான் கரைசல் நிலையில் தொழிற்படக்கூடிய காட்டியல் பற்றி சொல்லிட்டார். ஒன்று பினோப்தலின். பினோப்தலின். இரண்டாவது மெதைல் செம்மண். மெதைல் செம்மண். சரியா? இதை பாருங்க, பினோப்தலை பத்தி சொல்லக்கூடியதுல வந்து பினோப்தலின் வந்து ஒரு வெண்ணிற தூள். அவ்வளவு ஒரு தூளா காணப்படும். இந்த தூள் நீங்க மதுசாரத்திலேயோ ஒரு நீர்ல கரைச்சி கரைசலா மாத்திதான் அதை காட்டியா நீங்க பயன்படுத்துகின்றன. அப்ப உண்மையிலேயே பினோப்தலின் எப்படின்னா ஒரு வெண்ணிற தூள். இந்த வெண்ணிற தூளை என்ன செய்யணும்னா, வெண்ணிற தூள் நம்ம எதுல கரைப்போம்னா ஒரு மதுசாரத்துல அல்லது நீர்ல கரைப்போம். மதுசாரம் எது நோண்டுறோம்? சரியா? மதுசாரத்துல அல்லது நீர்ல கரைச்சு கரைச்சி நம்ம பினோப்தலின் கரைசலை தயாரிப்போம். இந்த பினோப்தலின் கரைசல் ஒரு சாதாரண நிறம் எப்படி இருக்கும்? அதே அமில ஊடகத்துல H+ அமில ஊடகத்துல என்னத்தை காட்டும், மூல ஊடகத்துல என்ன மாற்றத்தை காட்டும். உதாரணத்துக்கு ஒரு பினோப்தலின் சாதாரண நிறம் இல்லை. ஏன்? அது ஒரு வெண்ணிற தூள் தான். அப்ப அதுக்கு சாதாரண நிறம் ஒன்று இல்லை இந்த கரைசலுக்கு. ஏன்? அது வெண்ணிற தூள். அது மட்டும் இல்லாம இவங்க அமில ஊடகத்துல எந்தவித மாற்றத்தையும் காட்ட மாட்டாங்க. ஆனால் இவங்க மூல ஊடகத்துல சிவப்பு நிறம் ரோசா நிறத்தை காட்டுவாங்க. இளஞ்சிவப்பு சிவப்பு நிறம் ரோசா நிறத்துக்காக இந்த நிறத்தை கார ஊடகத்துல காட்டுகிறாங்க. சரியா? இரண்டாவது மெதைல் செம்மஞ்சள். இது ஒரு கரைசல் நிலையில் தொழிற்படக்கூடிய ஒரு காட்டிதான். இது வந்து உண்மையிலே மஞ்சள் நிற தூள். இது வெண்ணிற தூள் மாதிரி ஆய்வுக்கான மஞ்சள் நிற தூளை நீங்க நீர்ல கரைத்து, மஞ்சள் நிற தூளா எதுல கரைக்கும்? நீர்ல கரைக்குது. நீர்ல கரைச்சுதான் மெதைல் செம்மஞ்சள் கரைசல் உருவாக்கப்படுகின்றது. இந்த மெதைல் செம்மஞ்சள் கரைசல் சாதாரண நிறம் மஞ்சள் நிறம் இருந்தால சாதாரண நிறமும் மஞ்சள் நிறம். இது அமில ஊடகத்திலும் மூல ஊடகத்திலும் எவ்வாறான மாற்றங்களை காட்டும் என்றால், அமில ஊடகத்தில் சிவப்பு நிறத்தை தோற்றுவிக்கும், மூல ஊடகத்தில் கார ஊடகத்தில் செம்மஞ்சள் நிறத்தினை தோற்றுவிக்கும். இந்த சார்ட் நான் இருந்தாலே ஒரு எம்சிபி செய்யக்கூடிய திறன் வரமா காட்டிலிருந்து ஒரு எம்சிபி போறோம். 2018ஆம் ஆண்டு நான் உங்களுக்கு செஞ்சிருவேன். அதை இந்த சார்ட்ல இருந்து 2 கேள்வி வந்து சரியா? நான் 2018 அதை திருப்பி வாங்கப்படுத்துறேன். இது ரெண்டுமே வந்து என்ன கரைசல் ரெண்டுமே என்னண்டா என்ன காட்டினா கரைசல் நிலையில் தொழிற்படக்கூடிய காட்டி. கரைசல் நிலையில் தொழிற்படக்கூடிய காட்டி. இதை மார்க் பண்ணிக்கணும். இனி அடுத்தது தாள் அமைப்புல திண்ம நிலையை தொழிற்படக்கூடிய காட்டிகள் சிலபஸ்ல 3 வகையான காட்டி இருக்குது. ஒன்று பாசி சாயத்தால், அது 2 வகை. ஒரு நீல பாசி சாயத்தால், சிவப்பு பாசி சாயத்தால். இன்னொரு தாள் பிஎச் தாள். சரியா? சரி. இப்ப பிஎச் தாளை இறுதியாக விளங்கப்படுத்துறேன். பாசி சாயத்தால் 2 இருக்கு. ஒன்று முதலாகவும் நீல பாசி சாயத்தால். நீல பாசி சாயத்தால். இந்த நீல பாசி சாயத்தால பார்த்தோம்னா இந்த சாதாரண நிறம், அந்த பேர்ல இருக்கு சாதாரண நிறம் நீல நிறம். ஆனால் இவங்க அனேசி என்று சொல்லுவாங்க. இந்த அனேசினா அமில ஊடகத்துல நீல பாசி சாயத்தால் சிவப்பு நிறமாக மாறும். சோட்டா அனீசி என்று சொல்லுவாங்க. அனீசி அமில ஊடகத்துல நீல பாசி சாயத்தால் சிவப்பு நிறமாக மாறும். மூல ஊடகத்துல எந்த ஒரு நிறமாற்றத்தையும் காட்டாது.
அடுத்ததாக இன்னொன்றைக்கு சிவப்பு பாசிச்சாயத்தால் சிவப்பு பாசிச்சாயத்தால் தானே இதை பத்தி பார்க்க போனா இவங்களோட இளமையான நிறம் தானே அது சாதா நிறம் வந்து இலைச்சிவப்பு நிறமாக இருக்கும். இது நம்ம காசினி என்று சொல்றோம். காசினி என்றால் கார ஊடகம் மூல ஊடகத்துல சிவப்பு பாசிச்சாயத்தால் நீல நிறமாக மாறும். அப்ப இந்த இடத்துல இவங்க நீல நிறமாக மாறுவாங்க. ஆனா அமில ஊடகத்தை எந்த நிற மாற்றத்தையும் காண்பிக்க மாட்டாங்க. அமில ஊடகத்துல எந்த நிற மாற்றத்தையும் இவங்க காண்பிக்க மாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து ஒரு வினாவோட கட்டாயம் வரக்கூடிய சாத்தியம் இந்த அனீசி காசினி இந்த சொற்களையும் நான் சொல்லுவேன். அனீசி காசினி சரியா? ஓகே. இப்ப இந்த 4 காட்டியும் எதுக்கு பயன்படுத்தப்படுறது? 4 காட்டியும் எதுக்கு பயன்படுத்தப்படுறதுன்னா ஒரு இரசாயன பதார்த்தம் ஒரு இரசாயன சேர்வை ஒரு அமிலமா மூலமா என்று வகையை கண்டுபிடிக்கும். அது அமில வகையை சேர்ந்ததா இல்ல மூல வகையை சேர்ந்தது வகையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 4 காட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றது. என்றாலும் 5வதாக ஒரு காட்டிக்கு திண்ம நிலை காட்டி பிஎச் தாள். இந்த பிஎச் தாள் பயன்படுத்தப்படுற ஒரு மேலதிகமான ஒரு நன்மை என்றால் அவங்களும் அமிலமா மூலமா என்ற வகையை நமக்கு காண்பிப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம், நிறங்களை வைத்து கண்டுபிடிக்கலாம். என்றாலும் மேலதிகமான ஒரு நன்மை என்றால் அந்த அமிலத்திற வலிமை இல்லை அந்த மூலத்திற வலிமையை நாம் உணர முடியும். ஒரு அமிலம் என்றால் அது மென்னமிலமா பண்ணமிலமா, ஒரு மூலம் என்றால் அது மென் மூலமா வன் மூலமா என்று அந்த அமிலத்தின் தன்மை அமில மூலத்திற தன்மை வலிமையை சேர்த்து இனங்காணக்கூடிய காட்டு தரக்கூடிய ஒரு காட்டிதான் என்ன பிஎச் காட்டி. இந்த படத்தை பாருங்க எல்லாரும், பாருங்க எல்லாரும். இதுதான் பிஎஸ்கே சரியா? பாருங்க. இது இந்த பிஎஸ் தாள் வந்து 0 தொடக்கம் 14 வரை இலக்கமிடப்பட்டிருக்கும். இந்த 0 தொடக்கம் 14 வரை இலக்கமிடப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 0 தொடக்கம் இந்த மவுஸ் பாருங்க 0 தொடக்கம் 6 வரை வந்து இது அசிட் அமில ஏரியா அமிலத்திர வீச்சை குறிக்கும். 8 தொடக்கம் 14 வரை இது மூலத்துக்குரிய வீச்சினை குறிக்கும். 8 தொடக்கம் 14 வரை இது மூலத்துக்குரிய வீச்சினை குறிக்கும். 7 வந்து pH 7 வந்து நீர், தூய நீர். என்னன்னா அது அமிலமும் இல்லை மூலமும் இல்லை. குளுக்கோஸ், சீனி, நீர், சரியா? அது மாதிரி உப்புகள் இவங்கெல்லாம் வந்து pH பெருமான 7 கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க அமிலத்தன்மை இயக்க மாட்டாங்க, மூலத்தன்மை இயக்க மாட்டாங்க. இவங்க நடுநிலை பதார்த்தங்களாக தொழிற்படக்கூடியதான் pH 7 சரியா? அப்ப pH 7 கொண்டக்கூடிய பதார்த்தங்கள்லாம் வந்து நடுநிலை பதார்த்தங்களாக தொழிற்படக்கூடியார்கள். இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 0 தொடக்கம் 6 வரை அமில இயல்பு தான். அமிலத்துக்குரிய இயல்புன்னு கண்டுபிடிச்சாலும் அந்த நிறத்தை வைத்து அது வண்ணமிலமா மென்னமிலமா என்பதை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு pH பெருமான 0, 1, 2, 3 அந்த ரேஞ்சுக்குள்ள வரக்குள்ள அவங்க பெரும்பாலும் வண்ணமிலத்தை சார்ந்துதான் இருப்பாங்க. ஆனா அதே இது 4, 5, 6 அந்த ஏரியாக்குள்ள அவங்க மென்னமிலத்தை குறிப்பாங்க. 7 நடுநிலை, அதுக்கு ஒரு 8, 9, 10, 11 இந்த ஏரியா ஆக்கள் வந்து பெரும்பாலும் ஒரு மென் மூலத்தை குறிக்கக்கூடிய ஆக்களாகவும் 12, 13, 14 வந்து பெரும்பாலும் ஒரு வன்மூலத்தை குறிக்கக்கூடிய ஆக்களை காணும். அப்ப இதால pH பெருமானத்தை ஒரு கூற்று கேள்வி வரலாம். pH பெருமானம் 0 - 14 வரை பார்க்கும்போது அந்த வெளியும் அந்த பெருமான அடிப்படையிலே அமிலத்தன்மை குறைவடைந்து மூலத்தன்மை அதிகரிக்கும். அமிலத்தன்மை குறைவடைந்து மூலத்தன்மை அதிகரிக்கும் என்பதை நான் சொல்றேன்.
சரியா? இந்த போட்டோ நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இதுக்கு என்னென்ன இது நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அது சம்பந்தமாக அப்ப pH தான் இல்லையா? pH கடதாசி pH தான் வந்து 0 தொடக்கம் 14 வரை இலக்கிடப்பட்டது. pH தாள் பயன்பாடு இல்ல முக்கியமான ஒரு பயன்பாடு. மற்ற காட்சிகளை விடவும் ஒரு முக்கியமான பயன்பாடு என்னன்னா அந்த அமிலத்திலேயோ மூலத்திலேயோ வலிமையும் சேர்த்து பார்க்கலாம். அமிலத்தையும் மூலத்திலையும் வலிமையும் சேர்த்து பார்க்கலாம். இதுல 0, 1, 2, 3, 4, 5, 6 இதுல 7 இங்கால 8, 9, 10, 11, 12, 13, 14 சரிங்களே? இவங்க மூலத்துக்குரிய பகுதியாக இவங்க அமிலத்துக்குரிய பகுதியாக இதையும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த விஷயங்கள் இந்த அடிப்படை 5வது மூல ஊடகத்தில் பினோப்தலின் வந்து ஒரு வெண்ணிறத்தூள் அதை கரைச்சி உருவாக்க அந்த கரைசலை வச்சுட்டா அமில ஊடகத்துக்கு போட்டா எந்த வித நிறமாகும் காட்டாது. ஆனால் மூல ஊடகத்தின் ரசித்தனை ஒன்று சிவப்பு நிறம் ரோசா நிறம். இந்த முதலாவது விடையும் வரும், 2வது விடையும் வரும். ஆனா 2 விடையை டிக் பண்ணா உங்க புள்ளியில் வழங்கப்பட மாட்டாது. நீங்க சிவப்பு நிறத்துக்கு மாத்திரம் டிக் பண்ணாலும் மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரோசா நிறத்துக்கு மாத்திரம் நீங்க டிக் பண்ணிருந்தா நீங்க மார்க்ஸ் தந்திருப்பாங்க. ஆனா 2க்கும் டிக் பண்ணிருந்தா மார்க்ஸ் தந்திய மாட்டாங்க. அப்ப இதோட காட்டிய 2 விஷயத்தை பார்த்தோம். இன்றைய இன்றைய கிளாஸ்ல இருந்தாங்க நம்ம இப்படி பாஸ்டா போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தியரியை ரிவிஷன் பண்ணி போறதால உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் வந்து பெரும்பாலும் திங்கட்கிழமை அப்படி போடுறோம் 2வது கிளாஸ். உங்களோட இந்த கிளாஸை பத்தி கொமெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் சொல்லணும். எப்படி நல்லா இருக்க பிரயோஜனமா இருக்கா இல்ல நிறைய குறை எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்ப அடுத்தடுத்த கிளாஸ்ல திருத்திக் கொள்ள முடியும். இந்த லாக்டவுன் காலப்பகுதி இருக்கிறதால மார்ச் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. விரைவாக நீங்க பாடப்பரப்பை முடித்து பாஸ் பேப்பர் முதல் பேப்பர் செய்யக்கூடிய ஆர்டர் வந்துருங்க டைம்ல கூடிய அளவு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த நேரங்கள் வீடியோல இருந்து கல்வி கற்பதிலையும் அடுத்த இன்னொரு ஹெல்ப் பண்ணி 2020ஆம் ஆண்டு ஆர்டர் மட்டும் நான் வந்து மேக்ஸ் பாடம், சயின்ஸ் பாடம், ஐடி சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்டும் செய்வேன். அந்த ஒரு 3 பாடம் டீச் பண்றது. அவங்க ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றன 3 பாடங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் தெளிவுகள் இல்லைங்களா அது நீங்க போட்டோ பிடிச்சு என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும் போதோ பெரும்பாலும் இரவு நேரத்தில் என்ன செய்யணும் அதுக்குரிய ஆன்சர்கள் தெளிவுபடுத்துறதுல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அந்த ஹெல்ப் நான் உங்களோட பெக்ஸுக்கு மாட்டேன் 2020ஆம் ஆண்டு ஓரல் என்ற பெக்ஸுக்கு மாத்திரம் அந்த ஹெல்ப் நான் செய்கிறேன். இக்கட சொல்லி யார்ட்டையும் ஹெல்ப் கேட்டுக்கல சிச்சுவேஷன் விளக்கங்கள் கேட்டுக்கல டவுட்ஸ் கேட்டுக்கல சிச்சுவேஷன் என்னால இந்த 3 பாடத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஐசிடி பாடம், நெக்ஸ்ட் பாடம், சயின்ஸ் பாடம் இந்த 3 பாடங்களை எந்த பகுதி இருந்தாலும் நீங்க டவுட் அனுப்பும் போது அதுக்கு தெளிவை தெளிவுபடுத்துவேன். அந்த கிளாஸ் பத்தி ஏனைய மாணவர்கள் செஞ்சுங்க நிறைய மாணவர்கள் கூட்ட 4-5 செய்து பாருங்க. அப்ப நிறைய மாணவர்கள் பிரயோசனம் முடியும். இந்த வகுப்பு பற்றிய கொமெண்ட்ஸ்களை நீங்க அனுப்பி வைங்க. அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை நடக்கும் அதோட டைம் அப்டேட் பண்ணுங்க. அடுத்தது இந்த வீடியோ நான் யூடியூப்ல போடுவேன், அதை பார்த்து கொள்ளணும். அடுத்தது என் யூடியூப் பேஜையும் என் பேஸ்புக் பேஜையும் யூடியூப் சேனலையும் பேஸ்புக் பேஜையும் கட்டாயம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு மேலும் பேப்பர்கள் முதல் பேப்பர்கள் விளக்கங்கள் எல்லாம் நல்ல சரி சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் அதுல போடுறேன். நீங்க முக்கியமா இல்லையா குயிஸ் சென்டருக்கு செக் பண்ணுங்களா.